ஹே ஹாய் டார்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பிங் ஆல் டூயிங் குட். திஸ் இஸ் யர் ஷா. இந்த வாய்ஸை கேட்டு ரொம்ப நாளாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஐ மிஸ் யூ கைஸ் ஸோ மச். நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 நாள் சம்மர் வெக்கேஷனுக்காக ஹில் ஸ்டேஷன் போயிருந்தேன்டா. நேற்று தான் வந்தேன். நேற்று நைட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன், சொன்னால என்னால் வீடியோ எடிட் பண்ண முடியல. சரி இப்போ தான் உட்காந்துருக்கேன், காலையில் உட்காந்து பண்ணலாம் பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே லைக் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போட்டு திடீர்னு 4-5 நாள் அப்படியே போடாமல் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. நான் அங்கே போயிட்டு கூட உங்கள் கமெண்ட்ஸு அண்ட் உங்களோட இதெல்லாம் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப நான் உங்களை மிஸ் பண்ணேன். எப்படா ஊருக்கு போய் போட்டு முடிப்போன்ற மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் போய் கோல்டு வேறு பிடிச்சிக்கிச்சு, வாய்ஸில் வேறு கிச்சு ஐயோ இப்போ எப்படிடா நம்ம பேசி டப் பண்ணுறதுன்ற ஒரு டென்ஷன். பட் ஆனால் மாத்திரையெல்லாம் போட்டு ஓரளவுக்கு டியூன் பண்ணி கொண்டு வந்துட்டேன் வாய்ஸை. நடுவில் காஃப் பண்ணால் மட்டும் இருமுனா மட்டும் கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா செல்லங்களா ப்ளீஸ். அப்புறம் வேறு என்ன, இன்றைக்கி நம்ம ஒரு ஜொங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் பார்த்தீங்கன்னா பொசசிவ் ஹஸ்பண்ட். ஸோ இது எந்த மாதிரி ட்ராக்குன்னு உங்களுக்கு டைட்டிலே தெரிஞ்சிருக்கும். ஸோ போக போக அப்படியே புரியும். ஸோ நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நேராக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வாங்கடா. இப்போ அப்படியே உங்களை பார்க்கலாம்டா. நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஜொங்குக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஜொங்குக் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. ஸோ அவரோட டைப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு அண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவர். இன்ட்ரோவர்ட் அந்த மாதிரி தான், யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டார். அவர் உண்டு அவர் வேலை உண்டு இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். நீங்கள் கொஞ்சம் நல்லா எல்லாருக்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணி நல்லா பேசுவீங்க. பட் ஆனால் ரொம்ப ஒபீடியண்ட்டாக சொல்கிற பேச்சை கேட்குற ஒரு பொண்ணு, வீட்டுக்கு அடங்குன்னு ஒரு பொண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆள் நீங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, 2 பேர் வீட்லேயும் செட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கும் ஜொங்குக்கு பிடிச்சிருக்கும், ஜொங்குக்கு கேட்டிருப்பாங்க, உங்களுக்கும் சரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி இப்போ அரேஞ்ச் மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி நைட்டு தான் இப்போ அப்படியே உங்களை பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் தயவுசெய்து சீக்கிரமாக பொண்ணுங்கடி, எதுவாக பண்ணாதான் இருந்தாலும் அவரை பார்க்கவே பயமாக இருக்குடி, ஏதாவது திட்டிட போகிறாருடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு என்ன எதுக்கு இப்படி பயப்படுற, அவ்வளோ பயப்படுற வேலை இருந்தால் எதுக்கு நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது சரின்னு சொன்னேன், உங்கள் அம்மா அப்பா பார்க்கும் போதே வேணான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. பயப்படுறேன் ஆனால் பிடிக்கலன்னு நான் சொல்லி பிடிச்சி தாண்டி கல்யாணம் பண்ணேன். அவர் எனக்கு பிடிச்சிருந்தது தான், ஆனாலும் அவர் லைட்டாக கொஞ்சம் சிடுன்னு இருக்கிறாரா, அதான் லைட்டாக பயமாக இருக்குது. உனக்கே தெரியும்ல, நான் துருன்னு ஏதாவது பண்ணுவேன், எதை பற்றி யோசிக்கவே மாட்டேன் நான். ஆனால் அவரை பார்த்தா எல்லாமே யோசித்து சிந்திச்சு பண்ணுற ஆள் மாதிரி இருக்குது. அதான் லைட்டாக பயமாக இருக்குது, எப்படி இருக்குமோன்னு தெரியலையே அப்படின்னோடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. அவளை பயம் இருந்தாலும் அந்த டேட்டுக்கும் அவரோட மஸ்குலனான பாடிக்கும் தானே நீ விழுந்த அப்படின்னு கலாய்க்கிறாளுங்க. நீங்கள் தயவுசெய்து இப்போ கலாய்க்காதீங்கடி, தயவுசெய்து சீக்கிரம் ரெடி பண்ணுங்கடி, அவர் வந்துக்கிருந்து ஏதோ கத்த போகிறாருடி அப்படின்ட்டு அவருக்கு பயப்படுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சிரிச்சுட்டு அப்படியே ரெடி பண்ணி விட்டுறாங்க அவங்கள. நீங்களும் ரெடி ஆகிட்டு நேராக ரூம் கிட்ட தான் போகிறீங்க. போயிட்டு கதவை தட்டலாமா வேணாமான்னு உங்களுக்கு ஒரே யோசனை. ஐயோ அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பயமாகவே இருக்குது உங்களுக்கு. அதனால தான் நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு கதவை தட்டுறீங்க. அவர் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்களும் உள்ளே போகிறீங்க. என்ன ஏதோ ஃபார்மாலிட்டிஸாக யாரோ 3வது மனுஷங்க கதவு தட்டுற மாதிரி என் கதவு தட்டுற, இது இனிமேல் ஒரு ரூமும் தான், சொன்னாலும் நீ தாராளமாக வரலாம், பெர்மிஷன்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர்கிட்ட போய் நிற்கிறீங்க. அவர் ஏன் நிற்கிற, உட்காரு, இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம் உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் கம்முன்னு போய் உட்காந்துக்கிறீங்க அவர் பக்கத்தில். அப்புறம் உங்கள் கையில் இருக்க பாசம் வாங்கி அவர் அப்படியே பக்கத்தில் வச்சிடுறாரு. வச்சுட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. சொல்லணும்னு நினச்சேன், இந்த சாரீ எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, எங்கள் அம்மா எடுத்தது தானே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆமாங்க அத்தை தான் எடுத்து தந்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் எங்கள் அம்மா நல்ல செலெக்ஷனில் நல்லாயிருக்கு உனக்கு அப்படி சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு கம்முன்னு இருக்கீங்க. அண்ட் உங்ககிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன், ஆனால் உனக்கும் டைம் இல்லை எனக்கும் டைம் இல்லை, ஸோ இதுதான் ரைட் டைம்னு நினைக்கிறேன், ஸோ நான் பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் சொல்லுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து உட்காடுறீங்க. அவர் இங்கே பாரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப டிசிப்ளினாக வளர்ந்தவன். லைக் எல்லாமே எனக்கு டைமுக்கு நடக்கணும், எனக்கு கொஞ்சம் டிலே ஆனால் கூட பிடிக்காது. இப்போ இத்தனை மணிக்கு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா இத்தனை மணிக்கு எனக்கு எல்லாமே ரெடியாக இருக்கணும். சின்ன வயசுலேருந்து நான் அப்படியே வளர்ந்துட்டேன். ஸோ என்னால் அதை மாற்றிக்க முடியல. கொஞ்சம் தான் இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கணும். ஸோ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் அதை பற்றி பேசியிருக்கணும், ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல, அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் பர்ஃபெக்ட்னா எந்த மாதிரிங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலையில் நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். இப்போ 8 மணிக்கு நான் சாப்பிடுவேன் அப்படின்னா எனக்கு 8 மணிக்கு முன்னாடியே என் டேபிளில்
எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்கணும். அது தாண்டி 8:10க்கு 8:15க்கு அந்த மாதிரி நீ எடுத்துகிட்டு வந்து வச்சின்னா கண்டிப்பாக நான் சாப்பிட மாட்டேன். எங்கள் வீட்டில் அப்படி தான் நான் ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆகி நான் வளர்ந்துருக்கேன். ஸோ அதனால் என்னால் அதை கொஞ்சம் கூட மாற்றிக்க முடியாது வயன். கோவம் எனக்கு முன்கோவம் ஜாஸ்தி இருக்குது. அதை பற்றி நான் உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், எனக்கு கோவம் வரணும். ஸோ அதுக்கும் நீ சரின்னு சொல்லிட்டு தான் நீ ஓகே சொன்ன. இப்போ நாளை பின்ன நான் கோவப்பட்டுட்டு ஐயோ இவர் கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னா நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் சரிங்க, கோவம்ன்றது மனுஷங்க எல்லாருக்கும் வர்றது தான். அது எப்படி இருந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஓகே, மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. எங்கள் அம்மா அப்பாவை நீ நல்லா பார்த்துப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை வயன். நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருப்பேன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் நம்மளுக்குள்ளே இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் திங்ஸ் லைக் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறது இதெல்லாம் அப்கமிங் டேஸில் உனக்கு இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் விஷயம் அதை நம்ம பார்த்துக்கலாம். நான் அதை ரஷ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதுவே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அவர் மேலே ஒரு நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கொண்டு வருது. லைக் ரஷ் பண்ணலை அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு பரவாயில்லையே ஒரு டைம் தராருன்ற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவர் நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆகிக்கோ, இதை உன் வீடுன்னே நினச்சிக்கோ. அண்ட் வந்து நீ ஒர்க்குக்கு போகிறதும் போகாததும் உன்னோட இஷ்டம், அதில் நான் தலையிட மாட்டேன். நீ போகிறது ஒர்க்குக்கு போகிற காசு உனக்கு தான். நான் எதுவும் எடுத்து இங்கே என்னோடய வீட்டில் நம்ம வீட்டில் எதுவும் செலவு பண்ண மாட்டேன். அது ஹஸ்பண்டாக உனக்கு நான் செய்ய வேண்டியதை நான் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். அதில் நீ என்ன கொஷின் பண்ணுற மாதிரி நான் கண்டிப்பாக வச்சுக்க மாட்டேன். அண்ட் இதுலேயுமே நான் பர்ஃபெக்டாக இருப்பேன், கவலைப்படாதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு மண்டை அடிக்கிறீங்க. அண்ட் உங்கள் அம்மா அப்பாவை நீ பார்த்துக்கணுன்னு நினச்சாலும் அதில் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். கண்டிப்பாக நான் உன்னை மூக்க நுழைச்சி ஏன் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன்லாம் நான் கேட்க மாட்டேன். நீ தாராளமாக உங்கள் அம்மா அப்பாவுக்கு பண்ண வேண்டியதை நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. ஸோ அதனால் அவர் இதை சொன்னவும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு அடுத்தது யார் பார்த்துப்பான்ற ஒரு கொஷின் வந்திருக்கும். இப்போ இவர் சொன்ன உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் இதுக்கு தான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு அப்புறம் யார் அம்மா அப்பாவை பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நானும் வீட்டுக்கு ஒரே பையன் தான் வயன். ஸோ அதனால் எனக்கும் தெரியும் ஒரு பசங்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பொண்ணா ஒரு பையனா இதை எப்படி யார் யோசிப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் யோசிச்ச மாதிரி நீயும் தானே யோசிச்சிருப்பேன், அதனால தான் நான் இதை சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே படுக்கிறாரு. நீங்கள் பரவாயில்லடா நம்ம நல்ல ஒரு பையனை தாண்டா கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து படுத்துக்கிறீங்க. அவரும் அப்படியே படுத்துக்கிறாரு. இப்படி அப்படியே டைம் போய் நீங்கள் 2 பேரும் நல்லா தூங்கி மார்னிங் எந்திரிக்கிறீங்க. நீங்கள் தான் முதல்ல எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சோடனே ஜொங்குக்கு தான் பார்க்குறீங்க. பார்த்தா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சாரியோட முந்தானியை அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே அவர் கைக்குள்ளே வச்சு தூங்கியிருக்காரு. ஆக்சுவலி அவருக்கு பக்கத்தில் ஏதாவது தலைக்காணி அந்த மாதிரி இருந்து தூங்கி பழக்கம். ஸோ அவர் தேடினதுக்கு கை கட்டினது உங்கள் புடவை முந்தானியாக தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் அவர் அப்படியே அதை எடுத்து போட்டு அப்படியே போத்துன மாதிரி வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. நீங்கள் எந்திரிக்கும் போது அப்படியே பின்னாடி என்னடா என்னமோ இழுக்குதே அப்படின்னு பார்க்கும் போது தான் பார்த்தா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் உட்காந்துட்டு சிரிக்கிறீங்க அவரை பார்த்துட்டு, குழந்த மாதிரி தூங்குறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. அவரை பார்க்க தான் ஆள் அப்படியே என்னமோ பெரிய பயமுடுத்துகிற மாதிரி பண்ணுற வேலையை பாரு, தூங்கும் போது குழந்த மாதிரி தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக அவர் அவங்க சாரியை எடுக்கலாம் அவர் கையிலேருந்து நீங்கள் அப்படியே எடுக்கிறீங்க. அவர் ஆனால் நழுவ அவருக்கு முழிப்பு லைட்டாக வந்து அவர் திருப்பி எடுத்து அதை அப்படியே வச்சுக்கிறாரு. உங்களுக்கு ஐயோ நான் ஏஞ்சி போகணுமே இப்போது அவங்க கீழே யாரோ வெயிட் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திருப்பி இழுத்துட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கே கடுப்பாய் என்ன இதுன்னு அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. அப்போ தான் நீங்கள் அப்படியே உங்கள் சாரியை முந்தானி அப்படியே பிடிச்சி இழுக்கிறத அவர் பார்க்குறாரு. அப்புறம் வயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழிச்சு பார்க்குறாரு. நீங்கள் இல்லைங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டுறீங்க. அப்படி நீங்கள் அவர் சாரியை பிடிச்சிருக்காரு. அப்போ தான் அவரே பார்க்குறாரு. அவர் ஓ சாரி, எனக்கு ஆக்சுவலி பக்கத்தில் தலைக்காணி வச்சு தூங்குற பழக்கம் இருக்குது, அதனால தான் தலைக்காணின்னு நினச்சி உன் சாரியை பிடிச்சி இழுத்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ பரவாயில்லங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் சாரி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் சரி சொல்லிவிட்டு பாத்ரூமில் போயிட்டு குளிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இங்கே ஜொங்குக்கு தான் ஏஞ்சி உட்காந்துட்டு எப்படிக்கா பாத்ரூமுக்கு போனோடனே இங்கே ஜொங்குக்கு அப்படியே ஷையாக அப்படியே சிரிச்சிட்டே இருக்காரு. என்னென்னு பார்த்தா அந்த மனுஷன் அந்த சாரியை வந்து வேணும்னு தான் எடுத்து வச்சுருப்பாரு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஜொங்குக்கு வந்து சாரி கட்டினா ரொம்ப பிடிக்கும். நான் டைட்டிலில் போட்டிருக்க மாதிரி ஜொங்குக்கு ஒரு சாரி அப்சஷன். ஸோ அவருக்கு வந்து அவங்க அம்மா சாரி கட்டினாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் சொல்லிகிட்டே இருப்பார் அவங்க அம்மாட்ட, எனக்கு ஃப்யூச்சரில் வர ஒய்ஃப் வந்து சாரி மட்டும்தான் கட்டணும், அவளை கட்ட வச்சு நான் அழகு பார்ப்பேன்ற மாதிரி அவங்க அம்மாட்ட அவர் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஸோ உங்களுக்குமே சாரி பக்காவாக எல்லாமே சூட்டாக இருக்கா, அதனால அவருக்கு அது ரொம்ப
ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் அந்த மனுஷன் கோல்டுன்றதுனால அவ்வளோ வெளியில் சொல்லலை. ஸோ அதனால் அவர் உங்களை ரசிச்சுட்டே இருக்கும்போது உங்கள் முந்தானையை எடுத்து அப்படியே வச்சுட்டு அப்படியே தூங்கியிருப்பார். இதுதான் நடந்திருக்கும். நீங்கள் அவர் தெரியாமல் தான் பண்ணியிருப்பாரு, நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அவர் வேணும் தான் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்படியே நீங்களும் குளிச்சுட்டு வரீங்க. அப்பயும் உங்களை அப்படியே பேனை தான் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா நீங்கள் சாரியில் வந்திருக்கீங்க. பர்பிள் வித் க்ரீன் பார்டரில், கோல்டு பார்டரில் அழகாக ஒரு சாரீ கட்டிட்டு அப்படியே வெளில வரீங்க. வித் மேட்சிங் பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போட்டுட்டு அப்படியே தலையை துடைச்சிட்ருக்கீங்க. அவர் அப்போ தான் உங்களை அப்படியே பார்க்குறாரு. அப்படியே கல்ப் பண்ணிட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் கேட்குறீங்க, என்னங்க ஆச்சு, எதாவது வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஹீட்டர் மட்டும் போட்டு விட்றியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் ஹீட்டர் ஆன் பண்ண போகிறீங்க. பொண்ணாடா இவன் எம்முட்டு அழகாக இருக்கா புடவையில், எத்தனை நாளைக்கு நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேனோ தெரியலையே, இவன் வேறு எனக்கு கோல்டுன்னு நினச்சிட்டு இருக்கா, டிசிப்ளினாக இருக்கணும்னுலாம் சொல்லியிருக்கிறேன், ஐயோயோ அப்படின்ற மாதிரி அவர் தலையில் கை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அவர் பார்த்தீங்கன்னா வெளியில் பில்டப் பண்ணுவார், உள்ளாட அவருமே லைக் ஒரு நார்மல் மேனுக்கு இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸும் அவருக்கும் இருக்குது. பட் ஆனால் வெளியே காட்டுறதுக்கு தான் அவருக்கு கொஞ்சம் இது. அதை வந்து நீங்கள் எப்படி பேக் பண்ண போகிறீங்கன்ற மாதிரி தான் அவர் யோசனையில் உட்காண்ட்ருக்காரு. இப்போ நீங்களும் வந்து ஹீட்டர் போட்டுட்டேன், உங்களுக்கு ட்ரெஸ் ஏதாச்சும் எடுத்து வைக்கணுமா இல்லை நீங்களே எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் மோஸ்ட்லி சரி ஓகே நீ எடுத்து வை, நீ எனக்கு ட்ரெஸ் எடுத்து வைவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அவர் தலை எடுத்துகிட்டு பாத்ரூம் போகிறாரு. நீங்கள் பரவாயில்லையே இந்த மனுஷன் கோல்டாக இருந்தாலும் இதெல்லாம் சொல்கிறாருன்ட்டு நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கீழே போகிறீங்க. போயிட்டு உங்கள் அத்தைக்கு தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க சாப்பாடு செய்கிறதுக்கு, எல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ தான் ஜங்குக் வராரு. பார்த்தா மணி கரெக்டாக 8 மணி. அவங்க அம்மா அலறி அடிச்சுட்டு அப்படியே டேபிளுக்கு ஓடுறாங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் லேட் ஆனாலும் பர்ஃபெக்ஷன் டைம் அவருக்கு அதிகமாகிடுச்சுன்னா கூட அவர் சாப்பிட மாட்டார். கரெக்டாக 8 மணி ஆனாலும் டக்கு டக்குன்னு எடுத்துன்னு போகிறாங்க அவங்க அம்மா. நீங்கள் என்ன முழிக்கிறீங்க, அத்தை இப்படி ஓடுறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பிடிச்சி அத்தை மெதுவாக போங்க அத்தை, பாட்டியில் கிட்டியில் இடிச்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க அத்தை ஐயோ அம்மா உனக்கு தெரியாது என் பிள்ளைய பற்றி, ஐயோ அவன் 8 மணிக்கு 2 நிமிஷம் லேட் ஆனால் கூட சாப்பிடாம போயிடுவான், ஐயோ அதெல்லாம் எனக்கு போக போக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பன்னு ஓடி போய் தட்டில் இட்லியை வச்சுட்டு சாம்பாரை கொதிக்க ஊற்றுறாங்க. இங்கே ஜொங்கு கரெக்டாக டைம் பார்க்குறாரு. பார்த்தா 8 மணி. அப்படியே இவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் ஏன் இவர் இவ்வளோ இப்படி இருக்காரு, அத்தைக்கு ஏதாவது விழுந்து எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதை பற்றி அவர் யோசிக்கவே மாட்டாரான்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போ தான் உங்கள் அத்தையக்கிட்ட நீங்கள் அப்புறமா கேட்குறீங்க, அத்தை இப்படி நடந்து ஓடும் போது ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா என்னங்க அத்தை பண்ணுறது, நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக பண்ணுறீங்க சரிதான், அதுக்குன்னு உங்களை பார்க்காம நீங்கள் இப்படி பண்ணுறது நல்லா இல்லை அத்தை, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு அவங்க அம்மா இங்கே பாரு வயனு, நீங்கள் புதுசாக வந்திருக்க, உனக்கு போக போக புரியும் நான் சொல்கிறது, இப்போ புரியாது. இங்கே இப்படி நடக்கலைன்னா, ஒரு நாள் ஒழுங்காக இந்த டைமுக்கெலாம் நடக்கலைன்னா இங்கே வீடே 2 ஆகிடும். அவன் என்கிட்ட பேச மாட்டான், அவங்க அப்பா என்கிட்ட பேச மாட்டார். ஆக்சுவலி அவனுக்கு அந்த குணத்தை கொண்டு வந்ததே அவங்க அப்பா தான். பர்ஃபெக்ட் டைம் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கணும்னு. அது நல்லது தான். ஆனால் எப்போவுமே எல்லாத்துக்குலேயும் இப்படியே இருந்தால் அது நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியலம்மா. நான் அப்படியே பழகிட்டேன். அவனுக்கு சமைச்சு போட்டு அவங்க அப்பாவுக்கு டைமுக்கு சமைச்சு போட்டே நான் பழகிட்டேன். இப்போ உனக்கு நீ உன் வீட்டில் ஒரே பொண்ணு, செல்லமாக வளர்ந்துருப்ப, இதெல்லாம் உனக்கு அனுசரித்து நீ நடந்துப்பியான்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜங்குக்கு அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அத்தை அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவரை கண்டிப்பாக மாற்றிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, அவருக்கு பர்ஃபெக்ட் டைமுக்கு எல்லாம் நடக்கணும், அது சரிதான். ஆனால் இவ்வளோ பிடிவாதமாக உங்களுக்கு என்ன வேணாலும் ஆனாலும் பரவாயில்லன்ற இருக்கிறது குணம் அது நல்லா இல்லைங்களா அத்தை, அதை நான் மாற்றிடுவேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க அத்தை கையை பிடிச்சி அப்படியே பேசுகிறீங்க. இவர் ஜங்குக்கு அப்படியே கை கழுவ வராரு. அதுக்குள்ளே மாமியாரும் மருமகளும் செட் ஆகிட்டிங்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இங்கே உங்கள் ஜங்குக்கோட அம்மா ஆமாண்டா செட் ஆகிட்டோம், என்ன பண்ண போகிற, இட்லி சாப்பிட்டியா, நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே ஜங்குக் நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை கழிட்டு அப்படியே உங்களை ஒரு லுக் விட்டு போகிறாரு. அவருக்கு உங்களை சைட் அடிச்சுட்டே இருக்கணும் போல தான் இருக்குது, நீங்கள் சாரியில் இருக்கீங்கல்ல அதனால் அவர் சைட் அடிக்கணும் போல தான் இருக்குது. ஆனால் அவர் வெளியே காமிச்சிக்கவே மாட்டுறாரு. உங்களுக்குள்ள அது லைட்டாக தெரியுது, அவர் உங்களை பார்க்குறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. ஆனாலும் நீங்களும் எதுவும் கேட்டுக்கல. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ அன்றைக்கி லைக் அப்படியே உங்களோட டேஸ் அப்படியே போக ஆரம்பிக்குது. நீங்கள் அவரை பார்ப்பீங்க, அவர் உங்களை பார்ப்பாரு, அவர் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு, இதெல்லாம் நடக்கும். பட் ஆனால் உங்களுக்குள்ளே இன்னும் லைஃப்லாம் ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் அந்த ரொமான்டிக் லைஃப்குள்ளேயே நீங்கள் அவ்வளோ இன்வால்வ் ஆகி போகலை. அவர் வெறும் உங்களை சைட் மட்டும் தான் அடிப்பார், தவிர்த்து உங்ககிட்டலாம் வந்து எதுவும் பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்குமே அந்த கோல்டு இதுலேருந்து பிரேக் ஆகி வெளியே வர்றது எப்படின்னு அவருக்கும் தெரியல. ஸோ அதனால் அவர் வெயிட் பண்ணுறாரு, எதுவாவது ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு.
இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நீங்களும் அந்த பெர்ஃபெக்ட் டைமில் சமைச்சு ஜொங்குக்கு ஃபுட் சர்வ் பண்ண பழகிக்கிறீங்க. ஸோ அவர் 8 மணிக்குனா 8 மணிக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துறீங்க கரெக்டாக. நீங்களும் அந்த பழக்கத்துக்கு கரெக்டாக வந்துடுறீங்க. உங்களுக்கு லைக் செம்மையாக உங்களுக்கு டைம் பத்தலை தான். பட் ஆனால் ஸ்டில் நீங்கள் அந்த டைமுக்குள்ளே செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு அவர் கரெக்டாக சாப்பிட வரும்போது உங்களுக்கு நீங்கள் டிஃபன்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றீங்க. ஜொங்குக்கு இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவருமே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுவார். பரவாயில்லையே இவ்வளோ அடாப்ட் ஆகிட்டாலேன்ற மாதிரி. இப்போ அப்படி தான் நீங்கள் சொங்குக்கு சாப்பாடு சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு உங்கள் காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. அப்போ யார் அது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ யாருன்னு தெரில. உங்கள் அத்தை தான். நீருமா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை தான் போய் வந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பையன் அப்படியே டூரிஸ்ட் பேக் மாட்டிட்டு கேப்லாம் மாட்டிட்டு அப்படியே ஃபாரின்லேருந்து வந்த மாதிரி இருக்கான். தம்பி யார் பண்ணி உனக்கு என்னப்பா வேணுன்ற மாதிரி உங்கள் அத்தை கேட்குறாங்க. அவங்க அந்த பையன் வயன் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டைலாக கேட்குறாரு. நீ யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க. அதுக்கு அவர் நான் வயனோட கசின் சஞ்சய்னு சொல்லுங்கள் அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டைலாக பேசுகிறாரு. உங்கள் அத்தை யாரா இந்த கோளாறுன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இருப்பா தம்பி இதை வரேன் அப்படி சொல்லிட்டு நேராக உள்ளே வந்து பையனை உன்னை பார்க்க சஞ்சய் நீ ஏதோ ஒரு பையன் வந்திருக்காமா அப்படின்னோன்னு சஞ்சயா ஐயோ சஞ்சய் வந்திருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு குடுன்னு ஓடுறீங்க. எங்கள் ஜொங்குக்கு யார் சஞ்சய் எதுக்கு இப்படி ஓடுறா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அப்போது டேய் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் குடுன்னு போய் அந்த பையனை நீங்கள் அக் பண்ணிக்கிறீங்க. பார்த்தா சஞ்சய்ன்றது உங்கள் கசின். நீங்களும் சஞ்சய் செம்ம க்ளோஸ். ஆக்சுவலி லிட்டரலி உங்களுக்கும் சஞ்சய்க்கும் ஒரே வயசு. ஸோ சின்னதுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்துருப்பீங்க. ஒரே ஸ்கூல் இப்படி தான். காலேஜுக்கு வந்து சஞ்சய் ஃபாரின் போயிருப்பார். ஸோ அதனால் உங்களுக்கும் அவருக்கும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் மாதிரி ஆகிடுது. உங்கள் மேரேஜுக்கு அவனால் வர முடியல. அவர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் வரேன் கண்டிப்பானு. ஆனால் அவனால் வர முடியல. ஸோ அதனால தான் உங்கள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்காரு. நீங்கள் போய் ஒரு அக் பண்ணிட்டு அப்படியே சஞ்சயும் உங்களை தூக்கிட்டு கிறுக்குன்னு சுற்றுறாரு நடு வீட்லேயே. இதை ஜொங்கு அப்படியே சாப்பிட்டுட்டே பார்த்துட்ருக்காரு. என்ன நடக்குதுங்க? இல்லை எனக்கு புரியல. நான் புருஷன் உட்காந்துட்ருக்கேன், எவனையும் ஒருத்தனை கட்டி பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. இங்கே சஞ்சய் அப்புறம் இறக்கி விட்டு வயன் எப்படி இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் டேய் நான் தானே ஒன்று கேட்கணும், நீ எப்படி இருக்க, என் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு நீ வரவே இல்லைல்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னு நீங்கள் தள்ளிட்டு அப்படியே போய் கையை கட்டிக்கிட்டு அப்படி கோச்சிக்கிறீங்க. அவர் சாரிடி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும்ல அங்கே ஃப்ளாரிடாவில் ஒரே ஸ்னோஃபால். ஆக்சுவலி என்னால் சுத்தமாக ஃப்ளைட்டு எதுவுமே இல்லை, எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சிடி. நானும் வரணுன்னு தான் நினச்சேன், பட் வர முடியல புரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் போடா நீ எதுக்கு தான் வந்திருக்க, என் என்கேஜ்மெண்ட்க்கு வரல, என் கல்யாணத்துக்காச்சும் வருவேன்னு பார்த்தா கல்யாணத்துக்குமே வரல, அம்மா அப்பாலாம் எவ்வளோ வெயிட் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அதான் சாரி சொல்கிறேன்ல வயன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, எனக்கு அவங்க நிறைய வேலை வேறு இருந்ததுடி, அதனால தான் இப்போ வந்துட்டேன்ல உனக்கு புரியுதா இல்லையா, உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. டேய் முதல்ல ஒழுங்கான தமிழில் பேசு, எனக்கு சிரிப்பு வருது நீ பேசுகிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அவர் நான் என்னடி பண்ணுறது, எனக்கு அப்படியே பழகி போச்சு, வேறு ஒன்றும் பண்ணுறது முடியாது என்னால். சரி அவங்க கையால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, என்னது செஞ்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இங்கே நீங்கள் சரி வா முதல்ல போய் கை கழுவிட்டு வா, நான் இட்லி செஞ்சுருக்கேன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவரை கை கழுவுறதுக்கு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு ஜொங்குக்கு இந்த பக்கம் இல்லை ரைட் ஹேண்ட் சைடில் உட்கார வைக்கிறீங்க. நீங்களும் பிளேட்லாம் வச்சு இட்லி வச்சு சாம்பார் புதினா சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு வைக்கிறீங்க. அப்போ தான் ஜொங்குக்கு இருந்து உங்களை பார்க்குறாரு. யார் வயனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் இது என்னோடய கசின்ங்க, என்னோட மாமா பையன் பேர் சஞ்சய், என்னோடய ஏஜ் தான், சின்னதுலேருந்து நானும் இன்னும் ரொம்ப க்ளோஸ். அவன் ஊரில் படிச்சுட்டு அங்கேயே வேலை பார்த்துட்டு இருந்தான், கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னான் வரலை, அதான் இங்கே கொஞ்சம் நாள் இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கான், உங்களுக்கு ஓகே தானேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜொங்குக்கு அப்படியே உங்களை மேலே இங்கேயும் பார்த்துட்டு கொஞ்ச நாள்னா அப்படின்றாரு. நீங்கள் அது தெரியலங்க, கொஞ்ச நாள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் சொன்னான் என்கிட்ட. இப்போது உங்களுக்கு ஓகே தானே, இல்லைனா ஹோட்டல் ஏதாவது பார்த்து தங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு உடனே உங்கள் மாமியார் வயனு என்ன வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு ஹோட்டலில் தங்க வைக்கிறேன்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, உன்னோட மாமா பையன் தானே, அப்போ என்ன எனக்கும் புள்ள கிடக்க மாதிரி தான், நீ இங்கே இருடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜொங்குக்கு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. இங்கே ஜொங்குக்கு அவங்க அம்மா பார்த்து மறைக்கிறாரு. அம்மா நீ எப்படி தான் இப்படிலாம் யோசிக்கிறியோ, புதுசாக கல்யாணம் இருக்குது, அவன் மாமன் பையன்னு அவனா ஊர்லேருந்து வந்திருக்கான், இப்போ என் கூட அவள் இருப்பாளா அவன் கூட இருப்பாளான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம வீட்டில் தங்க சொல்கிறியா நீ, அவங்க அம்மாவை பார்த்துட்டு மறைச்சிட்ருக்கிறாரு அவர். அவங்க அம்மா பார்த்துட்டாங்க, அதை பார்த்துட்டு
என்னடா என்னடா ஜங்குக்கு சாம்பார் ஊற்றவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே ஜங்குக்கு நீ எதுவும் பண்ண வேணாமா, கம்முன்னு இரு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சாப்பிட்டு, அதான் அம்மாவே சொல்லிட்டாங்களே வயன் இங்கே இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போகிறாரு. உங்களுக்கு என்ன சாரி கீரின்னு ஒரு மாதிரி ஃபார்மில் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் சஞ்சய் செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு இதுக்கு மேலே வீட்டில் ஆக்சுவலி அவர் புதுசாக கல்யாணம் இருக்கிறதுனால லீவ் எடுத்திருப்பாரு. பட் ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் பண்ணுற அட்ராசிட்டிஸ் தாங்கப்படல. சஞ்சயோட சேர்ந்துட்டு நீங்கள் நான் சொல்லியிருக்கேன்ல துருன்னு இருப்பீங்கன்னு, அந்த மாதிரி வந்து நீங்கள் இருக்கீங்க துருன்னு சஞ்சய் கூட. அது வந்து ஜங்குக்கு செட்டே ஆகலை. என்ன இவ இப்படி இருக்கா, ஓடியாரா, ஒரு கல்யாணம் பொண்ணு மாதிரியா இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. அவருக்கு சுத்தமாக உங்களோட இதுவே பிடிக்கல. அவர் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் தெரியல, எப்படி நீ இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும் அவரால் முடியல. ஸோ இப்படியே போகுது. அவர் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போக ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நீங்களும் அவருக்கு டைமுக்கு சாப்பாடெலாம் செஞ்சு கொடுத்து பேக்கும் பண்ணி கொடுத்துருவீங்க சாப்பாடெலாம். ஓ, துரத்தி விட்றதுக்காகவே இவர் சீக்கிரமாக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறா போல் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இப்படியே போயிட்டே இருக்குது. அவர் இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் சரியாக அட்லீஸ்ட் முன்னாடி கொஞ்சமாச்சும் பேசுவார். இப்போ சுத்தமாக பேசவே மாட்டேங்கிறாரு. ஆனால் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா சஞ்சய் இருக்கிறதுனால உங்களுக்கு சுத்தமாக தெரியல. சஞ்சய் கூட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலே கரெக்டாக இருக்குது. நீங்களும் சஞ்சய் அட்ராசிட்டி பண்ணுறதும் இல்லாமல் ஜங்குக்கோட அம்மாவும் உங்கள் கூட சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்து அந்த விளையாட்டுத்தனமான கேரக்டரே இல்லைல்ல. அதனால் ஜங்குக்கு அம்மாவுக்கு அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ நீங்கள் ஜங்குக்கு அம்மா, அதாவது உங்கள் மாமியார், சஞ்சய் 3 பேரும் சேர்ந்து இந்த அம்மா அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் ஓடுறது, ஓடியாடுறது, விளையாடுறது, தொடன்னு பேசுறது. ஜங்குக்கு இது சுத்தமாக பிடிக்கல. சஞ்சய் வந்து டோட்டலாக வீட்டில் இருக்க இதையே மாற்றிடலான்ற மாதிரி அவர் ஃபீல் ஆகுது. இவர் இப்படியே போயிட்டுருக்கு. ஜங்குக்கு சுடுன்னு இருக்கிறாரு உங்ககிட்ட. நைட்டு வந்து தூங்கும் போது தான் உங்களுக்கே அந்த ஃபீல் வரும். ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் சஞ்சய் கூட வெளியில் பேசுகிறது இப்படி இருப்பீங்க. நைட்டு தூங்கும் போது தானே நீங்கள் ஜங்கு கூட தூங்குவீங்க. அப்போ தான் அவர் சுடுன்னு இருக்காருன்னே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்போ தான் ரேண்டமாக அவர் ஒரு நாள் நைட்டு லேப்டாப்பில் இப்போ தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் நீங்கள் உள்ளே வரீங்க. வயன் எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அவர் குடிச்சிட்டு அப்படியே லைட்டாக துப்பிட்டு, வயன் நான் உங்ககிட்ட ஐஸ் வாட்டர் கேட்டேனா, இன்னத்துக்கு இப்போ ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு வந்தேன், நார்மல் வாட்டர் எடுத்துகிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் இல்லைங்க, நீங்கள் எப்போவுமே ஐஸ் வாட்டர் தானே குடிப்பீங்க, அதனால தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். எப்போவுமே குடிப்பேன்றதுக்காக இப்போ நான் ஐஸ் வாட்டர் கேட்டேனா, கிட்டே கேட்டதை மட்டும் பண்ணுவேன், கேட்காததெல்லாம் பண்ணாத அப்படின்னு கத்திட்டு பாட்டிலை தூக்கி அடிச்சிடுறாரு. உங்களுக்கு என்ன இப்போ நான் பண்ணிவிட்டு எப்போவுமே ஐஸ் வாட்டர் தானே குடிப்பாருன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்களும் அந்த பாட்டில் அப்படியே மூடி எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு அந்த இடத்த அப்படியே தொடச்சிட்ருக்கீங்க. அவர் உங்களை பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. நீங்கள் திருப்பி பார்க்குறீங்க அவரை. ஏங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் உங்ககிட்ட எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, எனக்கு ஆஃபீஸில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. சரிங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் உங்ககிட்ட நான் எதுக்கிட்டே சொல்லணும், உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும், இதுக்கு முன்னாடி எனக்கு பிரச்சனை இருந்தது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட. அப்போ என்ன உங்ககிட்ட நான் சொல்லிட்டா இருந்தேன், இல்லைல்ல, இப்போ மட்டும் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. நீங்கள் எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி வேறங்க, இப்போ நான் உங்கள் ஒய்ஃப், உங்கள் பெட்டர் ஆஃப்னு நீங்கள் வெறும் ஸ்டேட்டஸோ ஸ்டோரி போடுறதுக்கு மட்டும் நான் இல்லைங்க. நிஜ வாழ்க்கையிலையும் ஒருத்தரை பற்றி புரிஞ்சு ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறது தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இது நீங்கள் என்கிட்ட எதனாலும் ஷேர் பண்ணலாங்க, நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் வயன், உங்ககிட்டயே நான் எதுவும் சொல்ல மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், அது என்ன பிரச்சனைன்னு அப்புறம் உட்காந்து யோசிக்கலாம். எதுவுமே சொல்லாமல் உங்களுக்குள்ளேயே நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பிரச்சனை டென்ஷன் ஆனால் என்ன பண்ணுறது, நீங்கள் எதுக்கு டென்ஷன் ஆனீங்கன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு அவர் எதுக்கு உனக்கு தெரியணும், எதுவும் தெரிய வேணாம், உன் வேலை என்ன, நான் நேரத்துக்கு கரெக்டாக சமைச்சு போட்டுட்டு என்னை சாப்பிட வச்சு ஆஃபீஸ் சமைச்சிட்டு அவனோட கசின் கூட ஜாலியாக சிரித்து பேசிட்டு ஊர் சுற்றுறது தானே உன் வேலை, நீங்கள் அதை மட்டும் பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு இதில் கொஞ்சம் லைட்டாக ஹர்ட் ஆகுது. ஏங்க என்ன பேசுகிறீங்க, நான் அதுக்காக மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வந்தேனா, சஞ்சய் கூட சிரித்து பேசுகிறது மட்டும்தான் என் வேலை நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் வீட்டு வேலையும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு தேவையானதையும் கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கேன், எல்லாம் எதுவுமே பண்ணாத மாதிரில நீங்கள் பேசுகிறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத வயன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும், ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை மூடி வச்சுட்டு அந்த மனுஷன் ஏஞ்சி போயிட்டே இருக்காரு. நீங்கள் என்ன இருக்கா இவருக்கு பிரச்சனை, எதுக்கு தான் இப்படி பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் மூஞ்சி சிடுன்னு வச்சுக்கிட்டா என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்களும் இது பெருசாக கேட்டுக்கல, ஏன்னா உங்களுக்கு கோவம் வந்துருச்சு அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்து, நீங்களும் கம்முன்னு இருக்கீங்க.
மறுநாள் நல்லா பண்ணுறீங்க, குளிச்சுட்டு திருப்பி சாரி தான் கட்டுறீங்க. லைட்டாக உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த மனுஷனோட வீக்னஸ் சாரின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால் நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போமேன்ற மாதிரி நீங்கள் குளிச்சுட்டு சாரி கட்டுறீங்க மறுநாள். அவரும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்போ தான் வந்து உட்காந்துட்டு அவரை ஃபோனை தான் ஏதோ பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இங்கேத்துக்கும் அங்கேத்துக்கும் போகிறீங்கன்னு தெரியுது. ஆனால் அவர் உங்களை பார்க்கல. நீங்கள் சாரி வியர் பண்ணிக்கிறதே அவர் பார்க்கவே இல்லை. நீங்கள் வேணும்னே இங்கேத்துக்கும் அங்கேத்துக்கும் அப்படியே எதையோ தேடுற மாதிரி இப்படிக்கா போகிறீங்க அப்படிக்கா போகிறீங்க. அப்புறமா உங்கள் பெட்டுக்கிட்ட வந்து ஏதோ எடுக்கிறீங்க. அப்போ தான் என்னென்னமோ எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களோட சீப்பை காணும்னு சொல்லிட்டு ஏதோ தேடிட்டு இருக்கீங்க. அப்போ அவரை கொஞ்சம் இப்படிக்கா தள்ளுறீங்க. அவர் என்னதான் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களை பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அழகாக சாரி கட்டி அப்படி தலையில் துண்டு கட்டி எப்படி இருக்கீங்க. அவர் இவ வேணும் தானே பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. நீங்கள் ஏங்க சீப்பை காணும், நீங்கள் கொஞ்சம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளுறீங்க. அவரும் அப்படிக்கா போயிட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயோ ஒரு சீப்பை இருக்கும் போல எடுத்துகிட்டு கிடச்சிருச்சு, இதை தான் தேடிட்டு இருந்தேன், நீ இப்போ உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. போகும்போது உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீ எதுக்கு நீங்கள் சாரி கட்டின அப்படின்னு கேட்குறாரு. சும்மா தான் கட்டினேன், அத்தையும் நான் கோயிலுக்கு போகலான்னு பேசிகிட்டு இருந்தோம், அதான் கட்டினேன், ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் நெசமாக சும்மா தான் கட்டினியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆமாங்க கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னேன்ல, அதுக்கு தான், நீங்கள் எதுக்கு நினச்சிங்க? உண்மையை சொல்கிறீ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உண்மையாக அதுக்காக தான் கட்டினாங்க, பின்ன வேறு எதுக்கு கட்டுறாங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுறாரு. நீங்கள் அவர் மூஞ்சிக்கிட்ட போயிட்டு ஏன் உங்களுக்காக கட்டினேன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் சிரிச்சுட்டு அப்போ எனக்காக தானே கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் இல்லையே, நான் தான் சொன்னேனே அத்தை கூட கோயிலுக்கு போகிறேன்னு, அதுக்கு தான் கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு நீங்களும் போக போகிறீங்க. கரெக்டாக உங்கள் முந்தானியை பிடிச்சிடுறாரு. நைட்டு கோவம் படுத்திட்டு அதுக்கு மருந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் ஆமாம், நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் கோவப்படுறீங்க, எப்படி உங்களை சமாதானப்படுத்துறதுன்னு கூட தெரியல. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, உங்களுக்கு புடவை கட்டினா ரொம்ப பிடிக்கும்னு அத்தையும் சொன்னாங்க, அதான் சரி ஓகே ஏதோ என்னால் முடிஞ்சது ஆஸ் அ ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சிரிச்சுட்டு பரவாயில்ல இட்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கிட்ட இழுக்கிறாரு. நீங்கள் எனக்கு வேலை இருக்குது, 8 மணி ஆனால் சாப்பாடு வேணும்னு கேட்பீங்க, அப்புறம் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனாலும் எனக்கு சாப்பாடே வேணான்னு தூக்கி அடிச்சுட்டு போவீங்க. இந்த ரொமான்ஸ்க்கெல்லாம் டைம் இல்லை, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி விட்டு நீங்கள் போகிறீங்க. அவர் சிரிச்சுட்டு நல்லா புரிஞ்சு வச்சுருக்காடா நம்மளை, இந்த பர்ஃபெக்ஷன் இப்போ என் ரொமான்ஸை கெடுத்துருச்சே அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு அப்படியே நீங்கள் அவருக்கு அவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் சர்வ் பண்ணுறீங்க. அவரும் சாப்பிட்டுட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா நீங்கள் சாரியில் இருக்கீங்க, அதனால் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. ஆப்வியஸ்லி இங்கே ஜொங்குக்கு அம்மா அதை தான் பார்த்துட்ருக்காங்க. தம்பி இட்லி தட்டில் இருக்குப்பா, வேற எங்கேயோ கண்ணு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கலாய்க்கிறாங்க. இங்கே ஜொங்குக்கு தெரியுதுமா, இட்லி தட்டில் தான் இருக்குது, தெரியுது எனக்கு, நான் சாப்பிட்டு தான் இருக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. அங்கே ஜொங்குக்கு அம்மா சிரிச்சுட்டு கம்முன்னு இருக்காங்க. இங்கே ஜொங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு டக்குன்னு. நீங்கள் ஐயோ அங்கே கம்முன்னு இருக்காங்க, அத்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டுறீங்க. அங்கே ஜொங்குக்கு அம்மா பார்த்துட்டாங்க அதை. தம்பி இப்போ உனக்கு நேரமாகலையாப்பா, ஆஃபீஸுக்கு பர்ஃபெக்டாக டைமுக்கு போகணும், நீவியே இன்னும் நேரமாவதில் உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜொங்குக்கு அம்மா இங்கே கேட்குறாங்க. இங்கே ஜொங்குக்கு இந்த பர்ஃபெக்ட் டைமிங் என் வாழ்க்கையில் இப்படி விளையாடணும்னு நான் நினைக்கவே இல்லை சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிட்டு போகிறேம்மா போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கில் போய் தட்டை போட்டு கையை கழுவிட்டு நீங்கள் அப்படியே ஜொங்குக்கு கை துடைக்கிறதுக்கு டவல் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. அவர் உங்களை கிட்ட இழுத்துட்டு இது யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டவலை தூக்கி போட்டுறாரு. நீங்கள் ஏங்க உங்களுக்கு டைம் ஆகலையா, மற்ற நேரத்துலலாம் காலையில் சுடு தண்ணி ஊற்றுற மாதிரி குதிப்பீங்க, இப்போ உங்களுக்கு நேரமே ஆகலையா, இப்போ எங்கே போச்சு உங்கள் பர்ஃபெக்ட்டு உங்கள் டைமிங் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஒரு நாள் லீவ் விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் ஏங்க டைம் ஆகுதுங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டுறீங்க. அவர் கையை துடைக்கலடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதான் துண்டு தந்தான் தூக்கி போட்டுட்டீங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் உங்கள் புடவை முந்தானி எடுத்து துடைச்சிட்டு இனிமேல் எனக்கு டவல் வேணாம், நான் சாப்பிட்டு முடிச்ச உடனே நேராக வந்து இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் ஏங்க அதுக்கு நான் டெய்லி புடவை கட்டினாங்க தாங்க இந்த மாதிரி பண்ண முடியும், நான் இங்கே என்றைக்காவது ஒரு நாள் தான் புடவை கட்டுவேன்.
இதுலேருந்தே உனக்கு தெரிய வேணாமா நான் என்ன சொல்கிறேன்னு, டெய்லி புடவை கட்டுன்னு சொல்கிறேன், மறமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் அதை சிரிச்சுக்கிட்டே இப்படியும் இதை சொல்லுவாங்களான்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டேஸ் இப்படியே போகுது. இங்கே சஞ்சய் உங்க கூட தான் இருக்கார். ஜொங்குக்கு அப்படி செம்ம கடுப்பாகுது. சஞ்சயை பார்க்கும் போதெல்லாம் தூக்கி போய் ஏதாவது அடிச்சிடலாமான்ற அளவுக்கு கோவம் வருது. ஏன்னா உங்களை அவர் விடவே மாட்டுறாரு சஞ்சய். எப்போ பாரு கூப்பிட்டு இந்த இதை வயனு இங்கே பாரு வயனு அதை பாருன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டே இருக்காரு. அதே மாதிரி இது சஞ்சய் வந்து உங்களுக்கு ஒரு சாரீ கிஃப்ட் பண்ணுறாரு. ஏன்னா உங்களுக்கு சாரீ பிடிக்கும்னு சஞ்சய்க்கு தெரியும். உங்களுக்கு ஒரு சாரீ கிஃப்ட் பண்ணியிருப்பார். அதை நீங்கள் கட்டிட்டு ஜொங்கு கிட்ட கேட்டிருப்பீங்க, எங்க இந்த சாரீ எப்படி இருக்குன்னு. அவர் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கே எங்கே வாங்கினேன் அப்படிலாம் கேட்கும்போது இந்த மாதிரி சஞ்சய் தான் கொடுத்தான் வாங்கி கொடுத்தான்னு உடனே சாரி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்களுக்கு சிரிப்பு வருது ஜொங்குக்கு பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு. அப்புறம் உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் சஞ்சய் வாங்கி கொடுப்பாரு. இதெல்லாம் ஜொங்குக்கு செம்ம எரிச்சலாக இருக்குது. ஏன்னா அவர் புதுசாக கல்யாணம் பண்ணி இதெல்லாம் அவர் பண்ணணும்னு நினச்சி வச்சுருக்கிறது ஒரு பக்கெட் லிஸ்ட்டையும் சஞ்சய் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. இதெல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு கட்டத்தில் லைக் வந்து உங்களுக்கு ஏதாவது ரொமான்டிக்காக ஏதாவது பண்ணலான்னு போகும்போது கூட லைக் வந்து சஞ்சய் வந்து நடுவில் வந்து வயன்னு கூப்பிட்டு அதுக்கு களைச்சி விட்ருவாரு. இந்த மாதிரியே நடந்துகிட்ருக்கோம். ஜொங்குக்கு செம்ம ஃபஸ்ட்ரேஷன் ஆகிடுது. அவருக்கு ரொம்ப முடியல. உங்கள்கிட்ட அந்த வெறுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட ஆரம்பிக்கிறாரு. லைக் அவங்கள வந்து திட்டுறது அந்த மாதிரி திருப்பி ஆரம்பிச்சிடுறாரு. உங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ ஒரு நாள் நீங்கள் சஞ்சய் கிட்ட பேசிக்கிட்டே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுது ஒரு 5 மினிட்ஸ். ஜொங்கு கரெக்டாக 8 மணிக்கு வந்து உட்காந்துருப்பாரு. பார்த்தா டேபிளில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாகி இல்லை. அவர் அங்கே வந்து கத்துறாரு, வயன் எங்கே பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் ஆகலையா, டைம் ஆயிடுச்சு எனக்கு வேறு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் தோங்க 2 நிமிஷங்க சட்னி தாளிச்சிட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. அவர் ஒரு 2 நிமிஷம் பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் வரவே இல்லை. அவர் பிரேக்ஃபாஸ்ட்டு வேணாம் ஒன்றும் வேணாம் நீங்களே கொட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. நீங்கள் அப்போ தான் சுட சுட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரீங்க. பார்த்தா அவர் அப்படியே ஸ்லிப்பர் மாட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் கூப்பிட்றீங்க, இருங்கங்க ஒரு 2 நிமிஷம் தானேங்க வெயிட் பண்ண சொன்னேன், ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கத்துறீங்க. அவர் எதுவுமே கேட்காத மாதிரி அப்படியே போயிடுறாரு. நீங்களா தலையில் கையை வச்சுட்டு ஐயோ ஒரு 2 நிமிஷம் அவர்கிட்ட பொறுக்க முடியாது இவனால அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்போ தான் உங்கள் அத்தை மாடியிலேருந்து வத்தல் காய வச்சுட்டு வருவாங்க. என்னம்மா சாப்பிட்டானா அவன் கேட்குறாங்க. நீங்கள் இல்லைங்க அத்தை 2 நிமிஷம் சட்னி தாளிக்க லேட் ஆகிடுச்சுங்க சொன்னாங்க. அது கூட கேட்காம அவர் பாட்டு போயிட்டாரு. ஐயோ போயிட்டானா இன்னைக்கு ஃபுல்லாக அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னே என்னங்க அத்தை சொல்கிறீங்க? ஆமாம் அது நம்மளுக்கு கொடுக்குற தண்டனையாமா நம்ம லேட்டாக சமைச்சதுக்கு அவர் சாப்பிடாம இருக்கிறதுக்கு. விடு அவன் ஒரு நாள் பட்டினி கிடந்தா ஒன்றும் செத்துற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் ஐயோ அத்தை அப்படிலாம் இல்லை, நான் லஞ்சை சமைச்சு எடுத்துகிட்டு போய் நேராக ஆஃபீஸ்லேயே கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் லஞ்செல்லாம் செஞ்சு சமைச்சு ரெடி பண்ணுறீங்க. சஞ்சயை போட்டு திட்டிகிட்டு இருக்கீங்க. சஞ்சய் உன்னால தான்டா நான் அப்போவே சொன்னேன் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் இதை பற்றின்னு. பாரு இப்போ அவர் சாப்பிடாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சஞ்சயை போட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க. சஞ்சய் அங்கே ஸ்லாபில் உட்காந்துட்டு இருப்பான். அவன் நான் என்னடி பண்ணேன், ஓம் புருஷன் கோச்சின்னு போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் உன்னை ஃபாரின்லேருந்து உனக்காக வந்திருக்கேன், அது உனக்கு தெரியல. உன் புருஷன் ஒரு வேளை சாப்பிடாததும் உனக்கு அப்படியே பெருசாக இருக்குது. இதுதான் சொல்லுவாங்க போல் கல்யாணம் ஆகிட்டாலே எல்லா பொண்ணுங்களும் மாறிடுவீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சஞ்சய் சொல்கிறான். நீங்கள் இங்கே பாரு அவ்வளோதான் உனக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவீங்க. நீங்கள் அப்புறம் சாப்பாடெல்லாம் செஞ்சு நல்லா மீல்ஸ் ரெடி பண்ணிவிட்டு கேரியரில் கட்டிட்டு ஜொங்குக்கோட ஆஃபீஸ் அட்ரஸ் அவங்க அம்மாட்ட வாங்கிட்டு நீங்கள் நேராக ஜொங்குக்கோட ஆஃபீஸ்க்கே போகிறீங்க. போயிட்டு அங்கே இருக்க கேஃபிடேரியாவில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு கேரியரில் கட்டிட்டு நேராக ஜொங்குக்கோட ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுறீங்க. பார்த்தா அங்கே ஜொங்குக்கு வந்து மீட்டிங்கில் இருக்காரு. ஸோ அதனால் அவர் மீட்டிங்லேருந்து வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. கேஃபிடேரியாவில் தான் வெயிட் பண்ணுறீங்க. கேரியர்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜொங்குக்கான மீட்டிங் இப்போ முடிகிற மாதிரி தெரியல. நீங்கள் ஒரு 11 o'clock எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. ஆனால் மீட்டிங் முடியறதுக்கு 1:30 மேலே ஆகிடுது. ஸோ அப்போ தான் அவர் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே அவர் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு அப்படியே வராரு. ஜிமின் கிட்ட தான் பேசிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. இந்த மீட்டிங் இப்படி இருக்கல அப்படி இருக்கலன்னு. ஜிமின் அப்போது டேய் அங்கே என்னடா உன் பொட்டாட்டி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. இங்கே ஜொங்குக்கு வயனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க கேஃபிடேரியாவில் கேரியரெல்லாம் பேக் பண்ணி. ஒரு நேரம் உங்கள்கிட்ட தான் வராரு. உன்னை யார் இங்கே வர சொன்னா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கோவப்படாதீங்கங்க, காலைல ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு, சாரி, நான் நாளையிலேருந்து இந்த மாதிரி பண்ண மாட்டேன், சீக்கிரமாக நான் செஞ்சு கொடுத்துட்றேன், தயவுசெய்து சாப்பிடாம மட்டும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் உன்னை யார் இங்கே வர சொன்னால் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்கங்க. வயன் உன்னை நான் கூப்பிட்டேனா இங்கே, எனக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு வா நான் அவங்ககிட்ட சொன்னேனா, எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. எங்கள் அத்தை சொன்னாங்க நீங்கள் காலைல சாப்பிட்லன்னா நீங்கள் நாள் முழுக்க சாப்பிட மாட்டீங்கன்னு. எனக்கு நீங்கள் நாள் முழுக்க சாப்பிடாமல் இருக்கிறதுல எனக்கு சத்தியமாக பிடிக்காது, என்னால் அது ஏற்றுக்கவும் முடியாது. அதனால தான் நான் அறக்க பறக்க சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். தயவுசெய்து இதை சாப்பிடுங்க, இதை சொல்லிட்டு போக தான் வந்தேன்.
நீங்கள் என்னை என்கிட்ட எதுவும் பேச வேணாம், அட்லீஸ்ட் சாப்பாடையாவது சாப்பிட்ருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்போது அவர் கையை பிடிக்கிறாரு. எனக்கு ஒன்றும் நீ சாப்பாடு தேவையில்லை, எடுத்துகிட்டு போ அப்படின்றாரு. நீங்கள் இங்கே அப்படி என்னங்க நான் பண்ணிட்டேன்? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னேன், 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு, அதுக்காக ஒரு நாள் முழுக்க நீங்கள் சாப்பிடாம இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏய், எங்கள் கத்துற வேலைலாம் வச்சுக்காத, எல்லாம் பார்க்குறாங்க சுற்றி, எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாதுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நான் அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன், நான் கிளம்புறேன் அப்படி நீங்கள் போகிறீங்க. எடுத்துகிட்டு போறியா இல்லை தூக்கி அடிக்கவான்னு கத்துறாரு. நீங்கள் என்னவா பண்ணிக்கோங்க நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவரும் சொன்ன மாதிரியே தூக்கி டிஃபன் பாக்ஸ் அந்த கெரியரே தூக்கி அடிச்சிடுறாரு. கரெக்டாக நீங்கள் போகும்போது உங்கள் கால்கிட்டே எல்லாம் வந்து விழுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாவது உங்களுக்கு கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது இவ்வளோ அலட்சியப்படுத்துகிறாரு இவருன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மேலே பார்க்குறீங்க. ஏங்க, நான் இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச தெரியுமா? நான் இன்னும் காலைல வந்து ஒரு வாய் சாப்பிட்லங்க, நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு இருந்தேன். ஏங்க இவ்வளோ கோவம், இவ்வளோ வெறுப்பு என் மேலே உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் எனக்கு வேணான்னா வேணாதான் வயன், நான் சொன்னால் நீ புரிஞ்சுக்கிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருக்கணும். தேவையில்லாமல் என்னை டென்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் என் மோசமான கேரக்டரெல்லாம் வெளியில் வரும், நீ தான் ஹர்ட் ஆவ. சொல்லும் போதே கேட்டுட்டு ஒழுங்கு மரியாதை எடுத்துகிட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்கிறாரு. நீங்கள் ஏங்க, நான் உன்னை கேட்ட தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே, நான் உங்கள் ஒய்ஃப் தானே, நான் உங்கள் ஸ்லேவ் இல்லையே. ஒரு 5 நிமிஷம் லேட்டானால் ஒரு ஒய்ஃப்னால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பில்லையேங்க. வேலைக்காரங்கக்கிட்டேயோ இல்லை சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்கக்கிட்டேயோ தான் நம்ம கரெக்டாக நடந்துக்கலைன்னா கோவப்படுவோம், எதிர்த்து பேசுவோம். ஆனால் அவங்களெல்லாம் கூட நம்ம மன்னிச்சு விடுற இந்த காலத்தில் அவங்க கட்டின பொண்டாட்டிங்க. நான் பிடிச்சி தானே நாங்கள் என்னை கல்யாணம் பண்ணிங்க, இல்லை வெறும் வீட்டு வேலை செய்கிறதுக்கும் உங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதுக்கு தான் எனக்கு கல்யாணம் பண்ணிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஏய், என்ன ஓவராக பேசுகிற, தேவையில்லாத பேசுகிற வேலையை என்கிட்ட வச்சுக்காதன்னு உங்ககிட்ட எப்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். என்ன உன்னை என்னை பிடிச்சதான் நீ கல்யாணம் பண்ண, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டா? ஊர்லேருந்து எவனே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க கூட பேசிட்டு எனக்கு சோறு லேட்டாக போடுவேன். நீ எவ்வளோ லேட்டாக ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீ சொல்ல நான் சாப்பிட்டுட்டு சரிம்மா நீ பண்ணுமான்னு சொல்லிட்டு நான் இருக்கணுமா? அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு கச்சராரு. நீங்கள் ஓ, இப்போ உங்களுக்கு சாப்பாடு லேட்டானது நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்காததெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிரச்சனை சஞ்சய் அதானே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவர் ஆமாண்டி அப்படியே வச்சுக்கோ, சஞ்சய் தான் எனக்கு பிரச்சனை, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல. நீயும் நானும் புதுசாக கல்யாணம் ஆகி நான் உங்ககிட்ட பேசிட்டு டைம் கூடாகாமல் உன் கூடயே அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான், எந்த புருஷன் கம்முன்னு இருப்பான் அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் ஏங்க, உங்களுக்கு இதான் பிரச்சனைனா நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இப்போ பாருங்கள் என்னை எல்லோரும் முன்னாடி நீங்கள் அசிங்கப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறீங்க. அவங்கெல்லாம் அவங்கள ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாங்க. நீங்கள் நான் சொல்லும் போதே எடுத்துகிட்டு கிளம்பியிருந்தேன்னா இந்த அசிங்கம் உனக்கு வந்திருக்காது வயல். சொல்கிறத இதை கேட்கணுன்னு நான் அப்போவே சொன்னேனா இல்லையா? நான் சொல்கிறதுக்கு எந்த மறுபேச்சு பேசாமல் கேளுன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிடுறது? ஒரு வாட்டி கூட நீ கேட்க மாட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? இப்போ எனக்கும் தான் அசிங்கம், எல்லோரும் உன்னை கேவலமாக பார்க்குறதில்ல, ஒரு சியோட ஒய்ஃபை எல்லோரும் இப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு அசிங்கம் இல்லையா பின்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் உங்களுக்கு கண்ணே கலங்குது, ஜொங்கு பேசுறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏங்க, நீங்கள் தாங்க என்னை அசிங்கப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அவரை பார்க்குறீங்க. நான் திருப்பி சொல்கிறேன் வயன், அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே பேசலை, நேராக போய் அந்த கெரியரை தான் எடுத்துகிட்ருக்கீங்க. சாப்பாடு எல்லாமே கொட்டிடுச்சு, வெறும் கெரியரை தான் எடுத்துகிட்ருக்கீங்க. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவரை பார்த்துட்டு சஞ்சய் தான் உங்கள் பிரச்சனைனா என்கிட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லங்க, நான் அவங்கக்கிட்ட கேட்டேன்ல அவங்க வீட்டில் இருக்கிறது ஓகேவா இல்லையான்னு, அப்போ சரின்னு தானே சொன்னீங்க. அப்புறம் பெருந்தன்மையாக சொல்லிவிட்டு இப்படி என்கிட்ட மூஞ்சி காட்டுறதுல என்ன விதத்தில்ங்க நியாயம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவர் உனக்கே தோணணும், என்ன புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, நம்ம புருஷன் என்ன நினைப்பாரு, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரா மாட்டாரான்னு உனக்கே தோணணும், தோணாதவர்கிட்ட நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. நீங்கள் ஏங்க, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு கூட என்னால் புரிஞ்சுக்க முடியல. உங்ககிட்ட ஆசையாக பேச வந்தால் எரிஞ்சு விழுறீங்க. சரி ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் கவனிந்தா அப்போ நீங்கள் ஆசையாக பேசுகிறீங்க. நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கீங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அப்போ எப்படி நாங்கள் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியும்? எல்லாத்தையும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு என்னால் பேசிக்க முடியும்? நீங்கள் தாங்க சொல்லணும். நீங்கள் சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் தான் சொன்னீங்க உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. நீங்கள் பர்ஃபெக்ஷனை மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க தவிர்த்து என்கிட்ட லவ் எதிர்பார்க்குறீங்கன்னே எனக்கு தெரியாதேங்க. இத்தனை நாள் நீங்கள் சொல்லாத வரைக்கும் சஞ்சய் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனைன்னே எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்னால் தானேங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஜொங்கு, நீ என் பொண்டாட்டி தானே,
எனக்கு எது வேணும் வேணான்னு உன்னால் புரிஞ்சுக்க முடியலன்னா அப்புறம் நீ என்ன ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் உங்களுக்கு இந்த வேர்ட் ரொம்ப ஹர்ட் ஆகுது, நீங்கள் எதுவுமே பேசலை, நீங்கள் பாட்டு அந்த கெரியரெல்லாம் எடுத்துகிட்டு இனிமேல் நீங்களே என்னை வானாலும் இந்த இடத்துக்கு நான் வரமாட்டேங்க, இனிமேல் அத்தையை உங்களுக்கு சமைச்சு கொடுக்க சொல்கிறேன், நான் இனிமேல் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. இது எல்லாத்தையுமே ஜிமின்லேருந்து பார்த்துட்டு இருந்திருப்பார் பின்னாடியிலேருந்து ஜொங்குக் ஃப்ரெண்டு. அப்படியே பார்த்துட்டு நேராக இப்போ ஜொங்கு கிட்ட தான் வராரு. டேய் அறிவு கெட்டவனே, உனக்கு ஏதாவது இருக்காடா? அந்த பொண்ணு இப்போ தான் கல்யாணம், உனக்கு கல்யாணம் என்ன 1 மாதம் கூட அவளை போய் இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துகிற, ஏதாவது அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறாரு. இங்கே ஜொங்குக்கு டேய் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு கேபினுக்கு தான் போகிறாரு. இங்கே ஜிமின் பின்னாடியே போகிறாரு. டேய் ஜொங்குக், நீ பண்ணுறது சுத்தமாக சரியில்லை, நீ என்ன தான் கோல்டாக இருந்துக்கோ, நீ என்ன தான் பெரிய சிஓ பிடுங்கியாக இருந்துக்கோ, அதுக்காக ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் நடந்துப்பியா? டேய் நம்ம ஆஃபீஸில் எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கடா, அவங்களாம் என்னடா நினைப்பாங்க ஒன்று, உன் சொந்த பொண்டாட்டிக்கிட்டே போய் இப்படி நடந்துக்கிற, உங்கள் அம்மாக்கிட்டே இப்படி தான் இருந்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வார்த்தை விடுறாரு. இங்கே ஜொங்குக் ஜிமின் தேவையில்லாமல் வார்த்தை விடாத அப்படின்னு கத்துறாரு. இங்கே ஜிமினுக்கு கோவம் வருது ஜொங்குக்கு கிட்ட இப்படி சொன்னோடனே. ஜிமின் நீங்கள் டேய் பின்ன வேறு எப்படிடா கேட்குறது, உன்னை நம்பி தானே அந்த பொண்ணு வந்திருக்கா, டேய் அந்த பொண்ணு வீட்டுக்கு ஒரே பொண்ணு நீ தானேடா சொன்னேன், அவளை நல்லா பார்த்துக்கணும்லாம் சொன்னேன், பெரிய வியாக்கியானலாம் பேசினேன், இப்போ எங்கடா போச்சு, யார் முதல்ல அந்த சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. எங்கள் ஜொங்குக் சஞ்சய் அவளோட கசின், மேரேஜுக்கு வரல, அதனால் அவள் கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கான், வீட்டுக்கு வந்து ஒரு 4 நாள் இருக்கும். சரி டே 4 நாள் தானடா, இன்னும் 2 நாள் கழிச்சு அவனே போயிட போகிறான், அதுக்கு எதுக்குடா அந்த அவனையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவளை கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. அதுக்கு ஜொங்குக் டேய் கல்யாணம் ஆகி எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான்டா இருக்குது, அதுக்குள்ளே அவன் பாட்டு வந்து என்னோடய ஸ்பேஸை அவன் எடுத்துக்கிற மாதிரி இருக்குடா, லூசு பரதேசி, அவன் கசின்றா, நீ புருஷக்காரன், உனக்கு இல்லாத உரிமை இருக்கிற போதா அவளுக்கு அவன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நீங்கள் சொல்கிறாரு. இங்கே ஜொங்குக் எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு உரிமை எடுத்துக்கவும் தெரியாது, என் மேலே யாரையும் உரிமை எடுக்கவும் நான் விடமாட்டேன், உனக்கே அது நல்லா தெரியும்ல, எனக்கு ஆனால் அந்த சஞ்சய் இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல, இவன் எப்போ பாரு அவங்ககிட்ட இழிச்சு பேசிக்கிட்டு இருக்கா, எனக்கு காலையிலேயே அதே தான் ஆச்சு, அவங்ககிட்ட ஏதோ பேச போய் தான் சட்னியை தாளிக்க லேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு டிஃபனை கொடுக்கல, அதனால தான் நான் வந்துட்டேன் சாப்பிடாம, உனக்கே தெரியும்ல நான் இன்றைக்கி காலைல சாப்பிட்லன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நான் சாப்பிட மாட்டேன், அதுதான் நான் என் அம்மாவுக்கும் சரி கொடுக்குற பனிஷ்மெண்ட் மாதிரி, இனிமேல் அவங்க பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதே தான் இவளுக்கும் பண்ணேன். எங்கள் அம்மா எனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், அதனால் சாப்பாடில் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, இவளுக்கு இன்னும் தெரியல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜொங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஐஸை ரோல் பண்ணுறாரு. இங்கே ஜிமின் டேய் அவன் பொண்டாட்டி கையால் சாப்பிட மாட்டோமான்னு கேணிக்கிட்டு இருக்கானுங்கடா, இங்கே உனக்கு நல்லா சமைச்சு போடுறதுக்கு ஒருத்தி இருக்கா, நீ சாப்பிட்லன்னா அவள் சாப்பிடாம அவள் எடுத்துகிட்டு வந்து நீ சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்டாட்டி உனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, நீ ஆனால் அவ்வளோ அலட்சியப்படுத்துறல, எல்லாரும் முன்னாடி அவள் செஞ்ச சாப்பாடை தூக்கி அடித்து அவளை அசிங்கப்படுத்திட்டு அவ்வளோ பேச்சு பேசுகிறல்ல நீ, உனக்கெல்லாம் அவங்கெல்லாம் இல்லைனா தானே உனக்கு அருமை தெரியும், உன் வீடு வெறிச்சோடி போய் இருக்கும் தெரியுமா, அப்போ தானே தெரியும் அந்த அருமை, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கோச்சிட்டு போவா, அவள் தெரியும் அவளோட அருமை என்னன்னு, நான் சொல்லி உனக்கு புரிய வேணாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிடுறாரு. ஜிமினுக்கு செம்ம கோவம் வந்தது, ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை ட்ரீட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி எவ்வளோ கோவம் வந்துடுது ஜிமினுக்கு. ஜொங்குக்கு இப்போ யோசிக்கிறாரு ஜிமின் சொன்னது எல்லாத்தையும், அவள் இல்லைனா தாண்டா அவளுக்கு அருமை தெரியும்னு. அப்போ தான் ஜொங்குக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஒரு வேளை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஜொங்குக்கு யோசிக்கிறாரு. அன்றைக்கி ஆஃபீஸ் முடிச்ச கையோட அடிச்சு பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அவருக்கு லைட்டாக பயம் வந்தது, ஐயோ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு போகிறாரு. போய் பார்க்குறாரு, பார்த்தா அவங்க அம்மா தான் வாசலில் உட்காந்துருக்காங்க. அப்படியே இங்கேத்துக்கு அவங்கத்துக்கு உங்களை தான் தேடுறாரு. அவங்க அம்மா டேய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அவர் ஒன்றுமே பேசல, நேராக உங்கள் ரூமுக்கு அவங்க 2 பேர் ரூமுக்கு தான் போய் பார்க்குறாரு. அங்கேயும் நீங்கள் இல்லை, அவங்க அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்காரு, ஒன்றுமே தெரியல. அங்கே நீங்கள் இருக்கிற அடையாளம் ஒன்றுமே இல்லை. கிச்சனில் போய் பார்க்குறாரு, எல்லாம் போய் பார்க்குறாரு. அப்போ தான் மாடிக்கு போய் பார்க்குறாரு, பார்த்தா நீங்கள் துணி காய போட்டுட்ருக்கீங்க. உங்களை பார்த்ததில் தான் அவருக்கு மூச்சே வருது, அப்படியே மூச்சு வாங்க அப்படியே நின்றுன்னு இருக்காரு. நீங்கள் அப்படியே போய் அவரை தான் பார்க்குறீங்க, ஆனால் பார்த்து நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கே அப்படியே காஞ்ச மிளகாலாம் காஞ்சிட்ருக்கோம், அதை போய் சரி பண்ணணும், அப்படியே கோவத்தில் போய் எல்லாத்தையும் தள்ளி தள்ளி விடுறீங்க. அதுக்கப்புறம் அவங்க துணியெல்லாம் எடுத்து அப்படியே சரி பண்ணிவிட்டு துணியை காய வச்சுட்டு அப்படியே கீழே போகிறீங்க. போகும்போது தான் ஜொங்குக்கு அப்படியே வலியை மறைச்சிட்டு நிற்கிறாரு. கோவமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லைங்க, நீங்கள் பண்ண விஷயத்துக்கு கோவம்லாம் எதுக்குங்க எனக்கு வரப்போகுது, மனுஷியாக இருந்தால் கோவம் வரும், நான் தான் அவங்க வீட்டு வேலைக்காரி கணக்கு தானே, வேலைக்காரங்களுக்கு எதுக்குங்க கோவம் வருது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த மாதத்துலேருந்து நான் என் பேங்க் அக்கௌண்ட் தரேன், நான் சமைச்சு போடுறதுக்கு, உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு செய்கிறதுக்கு, உங்கள் துணியெல்லாம் துவச்சி காய வைக்கிறதுக்கு, உங்கள் துணி எடுத்து வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ பில் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், மாதம் என் அக்கௌண்ட்டில் மட்டும் அமுச்சு விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. ஜொங்குக்கு புரிஞ்சு நீங்கள் செம்ம கோத்தில் இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியுது, நீங்கள் பேசுகிற விதத்துலேயே தெரியுது. உங்கள் அத்தைக்கு லைட்டாக டவுட்
டவுட்டாக இருக்குது. ஜங்குக் உங்க பின்னாடியே குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் அவரை கண்டுக்கவே மாட்டீங்க. என்னடா இங்கே நடக்குதுன்ற மாதிரி தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அது அப்படியே ஈவினிங் ஆகுது. சஞ்சய் அப்படியே அவர் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே வந்து ஹாலில் தான் நிற்கிறாரு. வயன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே நீங்கள் தான் வெளில வரீங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அவர் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாரு. வயன், ஓகேடி, நான் உங்க கூட ஒரு 4 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இனிமேல் ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணு. நான் அப்பப்போ ஃப்ரீயாக இருந்தேன்னா வந்துட்டு போய் உன்னை பார்த்துட்டு போகிறேன், சரியா? இதோட நான் எப்போ சென்னைக்கு வருவேன்னு தெரியல. அதான் சரி, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு சஞ்சய் அங்கே வந்து கிளம்பிடுறாரு. ஜங்குக் இங்கே ரூமில் இருக்கிறதுனால சஞ்சய் போனது எதுவுமே ஜங்குக்கு தெரியாது. ஸோ அதனால் இங்கே ஜங்குக் அப்படியே கம்முன்னு இருக்கார். இங்கே சஞ்சய் கிட்ட போய் எதுவும் சொல்லியிருக்க மாட்டீங்க, எனக்கும் ஜங்குக்கு இதனால் ப்ராப்ளம் வருதுன்ற மாதிரி. சஞ்சய்க்கே லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிருக்கும் ஜங்குக் பொசிசிவ் ஆகிறது, ரொம்ப ஓவராக பொசிசிவ் ஆகிறாருன்ற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதனால் சஞ்சயவே புரிஞ்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நம்ம இருக்கக்கூடாது நடுவில்ன்ட்டு அவரே போயிடுறாரு. உங்களுக்கு அது தெரியுது, உங்கள் கசின் தானே, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான்னு உங்களுக்கும் தெரியுது. நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு சரி போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ இப்படியே ஆகுது. நைட்டு டின்னர் டைமும் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நைட்டு சமைக்கவே இல்லை. உங்கள் மாமியார் ஏதாவது சமைக்க சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் சமைச்சிருக்கீங்க. ஜங்குக்கு மட்டும் நீங்கள் சமைக்கல. அவங்க அத்தைக்கு சாப்பாடு விட்டு என்னடா நடந்ததுங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ தான் நீங்கள் வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஆகிடுச்சத்தன்னு சாப்பாடு நைட்டு டிஃபன் செஞ்சுட்டு இருக்கும் போதே சொன்னோடனே அவங்க அம்மாவுக்கு செம்ம கோவம் வந்து தோ வர அந்த நாய் அப்படின்ட்டு நேரம் உங்கள் ரூமுக்கு தான் போகிறாங்க. போய் டேய் என்னடா பண்ண நீ அப்படின்னு கத்துறாங்க. அவர் நான் என்னம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வயனை வந்து எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்தினியா அவன் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ எங்கள் ஜங்குக்கு அது ஏதோ ஒரு டென்ஷனில் பண்ணிட்டேம்மா, நான் பேசி சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. உங்கள் அம்மா ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி நடத்தணும்னு தெரியலல்ல. உங்கள் அப்பா உன்னை இப்படி வளர்த்துட்டு போயிட்டான். நான் உன்னை வச்சு இப்போ கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். இப்போ அடுத்ததாக கஷ்டப்படுறதுக்கு உனக்கு கல்யாணம் வேறு ஒன்று பண்ணி வச்சுட்டேன். உன்னையெல்லாம் ஒண்டி கட்டையாகவே நீ சாவணும் ஒன்று விட்டு வச்சிருக்கணும்டா. உனக்கு ஒரு பொள்ளையை பிடிச்சி கட்டி வச்ச மாதிரி அவன் நல்ல பிள்ளையாக பார்த்து உனக்கு கட்டி வச்ச மாதிரி என்னைய சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஜங்குக்கு மாமா போதுமா, நானே ஏற்கனவே அவளை ஏதோ கத்திட்டேன்ற கில்ட்டில் உட்காந்துருக்கேன். நீ வேற இன்னும் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றாதம்மா, விட்டுரு, நானே பார்த்து இன்னைக்கு நான் சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அவங்க சொல்கிறாரு அவங்க அம்மாட்ட. என்னத்தை சால்வ் பண்ணுற, ஒரு பிள்ளைய எப்படி நடத்தணும்னு கூட தெரியல. அவன் பொண்டாட்டி தானே, பிடிச்சி தானே கல்யாணம் பண்ண, பிடிச்சிருக்குன்னு யாரும் சொல்ல மட்டும் தெரிஞ்சிச்சுல்ல. ஒரு பொண்ணை எப்படி பார்த்துக்கணும், அவளுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும். நாலு பின்னும் காலமுலகம் உன்னை நம்பி வந்த பொண்ணுடா, நம்ம வீட்டை நம்பி வந்திருக்கா, நம்ம நல்லா பார்த்து போகணும். அந்த பிள்ளையை எப்படி பார்த்துக்கணும்னு அறிவில்லை உனக்கு. அவங்க அம்மா அப்பா எந்த நம்பிக்கையில் அமைச்சிருக்காங்க. ஒரே பிள்ளை வீட்டில் எவ்வளோ செல்லமாக வளர்ந்துருக்கோம் அவங்க வீட்டில். அது இங்கே வந்து உனக்கு நேரத்துக்கு சமைச்சு போட்டுட்டு கரெக்டாக இருந்தது. இப்போ பாரு நீயே கற்றுக்கிட்ட, அது உனக்கு சமைக்கவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு. இனிமேல் உனக்கு புது சமையல்லாம் இல்லை, காலம் முழுக்க நான் வச்சு தரேன், கொஞ்சம் கூலாக நான் வைக்கிறது தான், நீ சமைச்சு தின்னு தொலை அப்படின்ட்டு அவங்க அம்மா போகிறாங்க. எங்கள் ஜங்குக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு அவருக்கு. சரி நீங்கள் எப்படியாச்சும் சமாதானப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கார் உங்களை. இங்கே இப்போ நீங்களும் டின்னரெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்களும் ஜங்குக்கு அம்மாவும் ஜங்குக்காக தான் வெயிட் பண்ணிருக்கீங்க. அவரும் மேலே வேலை இருக்கவும் அதெல்லாம் முடிச்சுட்டு அவரும் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காடுறாரு. வழக்கமாக நீங்கள் தான் அவருக்கு சர்வ் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் போகலை, தூரமாகவே நிற்கிறீங்க. அவர் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு, நீங்கள் தான் வருவீங்கன்னு பார்த்தா அவங்க அம்மா வராங்க. வந்து தட்டை வச்சுட்டு என்ன அங்கே பார்க்குற, அதெல்லாம் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனை வச்சுட்டு போகிறாங்க. இங்கே ஜங்குக்குமே சிரிப்பு வருது. அவங்க அம்மா பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு ஜங்குக்குமே ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருக்குது. உங்களுக்கும் சிரிப்பாக இருக்குது, உங்கள் மாமியாரும் உங்கள் ஹஸ்பண்டும் போட்டு க்யூட் ஃபைட்டு பார்க்குறதுக்கு. ஜங்குக்கும் சரி ஓகே நம்ம பண்ணது தப்பு தான், அதனால் நம்மளுக்கு இது தேவைதான்ட்டு கம்முன்னு சாப்பிட்றாரு. நீங்களும் உங்கள் அத்தைக்கு சர்வ் பண்ணிட்டு நீங்களும் போட்டு தூரமாக தள்ளி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவர் ஐயோ அவளை நல்லா ஒர்க் பண்ணிட்டோம் போலே நம்ம அப்படின்ட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ள தான் நீங்கள் போயிட்டு எல்லா பாத்திரத்தையும் போட்டுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்போ தான் கை கழுவ பின்னாடியே வராரு. வந்துட்டு கை கழுவுறதுக்கு வந்து நிற்கிறாரு. அப்படியே நீங்கள் அப்படியே திரும்பும் போது அவர் அப்படியே அப்படியே மூஞ்சிக்கிட்ட வந்து நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஜர்க்காகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வழி விடுறீங்க அவருக்கு தள்ளி போகணும்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக ரைட் ஹேண்ட் சைடில் தள்ளி நிற்கிறீங்க. அவரும் உங்களை பார்த்து அப்படியே ஸ்மோக்கிங்காக சிரிச்சுக்கிட்டே அப்படியே தட்டை தூக்கி ஜிங்கில் போட்டு கையை வேணும்னே லேட்டாக ஆக்கி கழுவிட்டுருக்காரு. நீங்களும் ரொம்ப நேரமாக தலையை தீல உங்க போட்டுட்டு அவர் மூஞ்சி முன்னாடியே நின்று இருக்கீங்க. அவர் ஆனால் தகுற மாதிரியே தெரியல. கை கழுவ இவ்வளோ நேரமா, கொஞ்சம் தள்ளுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர்
ஏம்மா சுத்தபத்தமாக இருக்கிறதுல அது ஒன்றும் தப்பு இல்லைல்ல, கை தானே கழுவுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் கழுவிட்டே இருக்காரு. ஒரு 2-3 நிமிஷமாக நல்லா கையை தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டு இருக்காரு. உங்களுக்கு செம கடுப்பாகுது. தள்ளுறீங்களான்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ள போகிறீங்க. அப்போது உங்களை அப்படின்னு நிறுத்திட்டு, சரி ஓகே புடவை முந்தானி கொடு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எதுக்கு நான் கொடுக்கணும்? அங்கே துண்டு இருக்குது, போய் துடைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவரை டக்குன்னு உங்கள் முந்தானியை பிடிச்சிட்டு அதிலே தான் துடைக்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு செம கடுப்பாகுது. இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு, விடுறீங்களா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அவர் இரு ஒரே நிமிஷம் நல்லா தொடச்சிட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக முந்தானியில் நல்லா கையை துடைக்கிறாரு. தொடச்சிட்டு அப்படியே விடுறாரு. நீங்களும் திரும்பி பார்த்துட்டு முறைச்சிட்டு அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க. இவர் நேராக இப்போ மேலே போயிடுறாரு. உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்காரு உங்ககிட்ட பேசணுன்னு. நீங்கள் ஆனால் அவர்கிட்ட தெரியும் அவர் இந்த மாதிரி ஏதாவது அப்பாலஜைஸ் பண்ணுறன்ற பேரில் தான் பண்ணுவாருன்னு. ஆனால் நீங்கள் லேட்டாக டிவியெல்லாம் பார்த்துட்டு 11 மணிக்கு தான் ரூம்க்கே போகிறீங்க. ரூமுக்கு போனவுடனே அவர் உட்காந்துட்டு லேப்டாப்பில் தான் ஏதோ பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் வந்தோடனே அவர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் நேராக உங்கள் கொண்டையை போட்டுட்டு உங்கள் சாரியில் இருக்க 2 பின்னு வச்சு போட்டிருப்பீங்க. ஒரு பின்னை கழட்டிட்டு அப்படியே போயிட்டு சரி படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவர் கேட்குறாரு, நைட் ட்ரெஸ் மாற்றிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் திரும்பி என் இஷ்டம், நான் என்ன வேணாலும் போட்டுப்பேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஏய் கூல், எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் உங்களை விடவா ஜியான், உங்களை விட நான் டென்ஷன் ஆகுறேனா? பொண்டாட்டின்னு கூட பார்க்காம எத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினவர் தானே நீங்கள். இந்த டென்ஷன் ஆகிறத பற்றியெல்லாம் என்கிட்ட நீங்கள் பேசாதீங்க. எனக்கு எங்கெங்கே எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். 4 செவத்துக்குள்ளே நான் உங்களை நான் உங்கள் மேலே பட்டாலும் கீழே போனால் அவங்க எல்லார் முன்னாடியும் நான் அப்படி ஒன்றும் நடந்துக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் அதை சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அப்படியே வெடுக்குன்னு போய் பெட்டில் உட்காடுறீங்க. அவர் அது சாரிடி, நான் ஏதோ ஒரு ஆஃபீஸ் டென்ஷனில் இருந்தேன். ஏதோ எனக்கு மீட்டிங் வேறு சரியாக போகலையா, அதனால ரொம்ப டென்ஷன் ஆகிட்டவன். அதனால் நீயும் எனக்கு பிடிக்காததை எடுத்துகிட்டு வந்து பண்ணுன்னு புதுசாக ஒரு விஷயத்த திணிக்கும் போது அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அதனால தான் நான் அப்படி கோவப்பட்டுட்டேன்டி, மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் மன்னிப்பு எனக்கு ஒன்றும் தேவையே இல்லை. நீங்கள் பண்ணது சரியாக தப்பான்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொன்னால் நீங்கள் பண்ணது சரின்னு ஆகிடும். ஆனால் நீங்கள் பண்ணது தப்புங்க. ஒருத்தவங்க உங்களுக்காக ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா முதல்ல மதிக்க கற்றுக்கோங்க. நான் காலையிலேருந்து உட்காந்து எனக்கு ஒரு வாய் கூட சாப்பிடாம நான் உங்களுக்காக அதை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் சரி ஓகே சாப்பிடல, அட்லீஸ்ட் அதை தூக்கி போடாமல் பொறுமையாக சொல்லியிருக்கலாம், எனக்கு புரிய வச்சுருக்கலாம். எனக்கு நீங்கள் சாப்பிடணுன்ற ஒரு எண்ணத்தினால தான் நான் பிடிவாதமாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும்னு அந்த இடத்த விட்டு போக பார்த்தேனே தவிர்த்து என்னோட பிடிவாதம் அது கிடையாது. ஆனால் நீங்கள் அது புரியாமல் எதுவுமே இதுவே இல்லாமல் நான் போட்ட எஃபர்ட்ஸை எல்லாத்தையும் தூக்கி எப்படி கீழே போட்டிங்க ஒரு வாய் சாப்பிடாம. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என் வீட்டில் என்னை நல்லபடியாக சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க பப்ளிக்கில் எப்படி நடந்துக்கணும்னு. உங்களுக்கும் அது நல்லா தெரிஞ்சு தான் நினைக்கிறேன். ஒரு சிஇஓவாக இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பப்ளிக்கில் எப்படி இருக்கணும். உங்கள் கோவத்தை வந்து மேலே மொழிவி பூசி நீங்கள் பண்ணது கரெக்டுன்னு அது நியாயப்படுத்த முடியாதுங்க. நீங்கள் பண்ணதுக்கு தப்பு தான். என்ன பர்ஃபெக்ட், பெரிய பர்ஃபெக்ட் சொல்லுங்கள். காலையில் ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கு என்ன ஏதாவது தலையெழுத்து இருக்கா? உங்கள் எல்லாருக்கும் சமைக்கணும், உங்கள் துணியெல்லாம் துவைக்கணும், உங்களை வீடெல்லாம் நீட்டாக வச்சுக்கணும். எங்களுக்கும் ஊர் சுற்றணும்னு ஆசை இருக்கும், எங்களுக்கும் வேலைக்கு போகணுன்னு ஆசை இருக்கும். எல்லாருக்கும் என்னைக்காவது அத்தையை கேட்டிருப்பீங்களா உங்களுக்கு எங்கே போகணும், உங்களுக்கு என்ன வேணும்னு? நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் அப்பா உங்களுக்கு கேட்டிருக்க மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணி உங்களை வளர்க்கலைல்ல. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பர்ஃபெக்ட். ஐ மீன் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போகணும், உங்கள் ஆஃபீஸ் திங்ஸ். வீட்டில் அப்புறம் எதுக்கு உங்கள் கல்யாணம் பண்ணீங்க? நான் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்து வாழணும்னு ஆசைப்படலை. நான் வாழணும்னு நினச்ச குடும்பமே வேறு. சந்தோஷமாக நிம்மதியாக என் புருஷன் கூட ஒரு நாள் நைட்டு கூட சண்டை போடாமல் நிம்மதியாக அவரை கட்டி பிடிச்சிட்டு தூங்கணுன்றது தான் என் ஆசை. ஆனால் இது நடக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசுகிறீங்க. அவர் அதெல்லாம் இல்லைடி, நம்ம லைஃப்லேயும் அதெல்லாம் இருக்கு பயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் இல்லைங்க, நீங்கள் பர்ஃபெக்ட் டைமிங் அப்படியே டிசிப்ளின் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கும் போது ஏதோ மிலிட்ரியில் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஏதோ மிலிட்ரி ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே நேரத்துக்கு நேரம் ஓடுற மாதிரி இருக்குது. ஒரு 5 நிமிஷம் லேட்டாக ஆகிறதுல என்னங்க தப்பு? என்னோடய ஹோல் சிஸ்டமே நான் மாற்றிக்கிட்டேன். எதுக்காக? உங்களுக்காக. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதனால் நான் மாற்றிக்கிட்டேன். எனக்கு ஆனால் அது என்னோடய இதுவே கிடையாது. 5 மணிக்கெலாம் எனக்கு மிட் நைட்டு. ஆனால் உங்களுக்காக ஐயோ சரி ஓகே அவர் 8 மணிக்கு சாப்பிடணுன்றதுக்காக நான் 3 மணி நேரம் சமைக்கணும். நான் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நான் அது ஒரு சின்ன விஷயத்த மாற்றிக்கிட்டேன். அதே மாதிரி உங்களால் என்ன பிடிச்சிருக்குன்னா ஒரு சின்ன விஷயத்த உங்களால் மாற்றிக்க முடியாதா? 8 மணிலேருந்து ஒரு 5-10 நிமிஷம் உங்களால் வெயிட் பண்ண முடியாதா?
இதில் என்ன பெருசாக உங்களுக்கு உங்கள் ஈகோ ஸ்டிக் போயிடும், உங்கள் ப்ரெஸ்டீஜ் இதில் எங்கே போயிடும், உங்கள் டிசிப்ளின் இங்கே என்ன மாறிட போகுது, அதே டிஃபனை தான் சாப்பிட போகிறீங்க 5 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பட் இது வந்து ஜொங்குக்கு வந்து மேக் த சென்ஸ் மாதிரி இருக்குது. ஆமாம்ல, கரெக்டு தான் இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஆனால் அவரால் எதுவுமே பேச முடியல. நீங்கள் பேச பேச அவருக்கு தலை குனிஞ்சு கேட்டுன்னு தான் இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவர் சாரி சொல்கிறாரு. பட் ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை. விட்டுருங்கங்க. சாரி சொல்கிறதுனால இங்கே எதுவுமே மாற போகிறதில்ல. நீங்கள் மாறுறதோட இங்கே எதுவுமே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது உங்கள் பர்ஃபெக்ஷனும் உங்கள் டைமிங்கும் நீங்கள் மாற்றினா மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக இருங்க, ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்து எல்லாரோடைய இருக்க பாண்டையும் கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு படுத்துடுறீங்க. அவர் இது நீங்கள் சொன்ன விஷயங்களை யோசித்து பார்க்குறாரு. ஆமாம், கரெக்டு தான், நம்ம தான் கொஞ்சம் ஓவராக பண்ணுறோமோன்ற மாதிரி யோசித்து பார்க்குறாரு. மறுநாளே போய் ஜிமின் கிட்ட பேசினது எல்லாத்தையும் சொல்கிறாரு. நீங்கள் பேசினதெல்லாம் ஜிமின் தலையிலே அடிச்சுட்டு, ஒரு பொண்ணை எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேன்னு தெரிதா ஜொங்குக்கு உனக்கு? பாவண்டா அந்த பொண்ணு 10 மணி வரைக்கும் தூங்குற பொண்ணை 5 மணிக்கெல்லாம் டெய்லி எழுப்பி உனக்காக சமைக்க வச்சு, அவன் வீட்டு வேலைக்காரி இல்லைடா, உன் பொண்டாட்டி. இனிமேலாச்சும் கொஞ்சம் மாறுற வழியை பாரு தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இங்கே அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஜொங்குக்கு எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாரு. அவரோட கேபினில் அப்படியே அங்கே அந்த பென் பாக்ஸ் இருக்கும்ல, அது எல்லாமே கீழே விழுந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போய் கிடக்கு. அதை அவர் பார்க்குறாரு. அது வந்து பர்ஃபெக்டாக இல்லை. ஆக்சுவலி அது வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. அவருக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது. ஆனால் அவர் அதையே உத்து உத்து பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது தான் யோசிக்கிறாரு. கரெக்டு தான், சில விஷயங்கள் மாறினா லைஃப் அழகாக இருக்குன்னா மாற்றிக்கலாம், தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஸ்ஸியாக இருக்க பென் பாக்ஸ் அப்படியே வச்சுருக்காரு அவர். அது சரியே பண்ணல அவர் அப்படியே வச்சுட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் இப்போ தான் வந்து இம்பர்ஃபெக்டாக இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ஒன்று ஒன்றா அவர் கேட்ச் பண்ணுறாரு. ஓகே, இது ஓகே தான், இது ஃபைன் தான், இது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒன்று ஒன்றா அக்செப்ட் பண்ணுறாரு நீங்கள் சொன்னதுக்கப்புறம். ஸோ டேஸ் இப்படியே போகுது. ஒரு நாள் மார்னிங் வந்து ஜொங்குக்கு அவங்க அம்மா திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் லேட் பண்ணிடுறாங்க சமைக்கிறதுக்கு. ஸோ ஜொங்குக்கு ஆனால் அவருக்கு உண்மையிலே அன்றைக்கி ஏர்லியாக மீட்டிங் இருக்குன்றதுனால கிளம்பி போயிடுறாரு. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் இவன் வழக்கம் போல் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தான் போனால் போட்டோன்னு விட்டுட்டா கூட உங்களுக்கு மனசு கேட்கல. ஸோ அதனால் நீங்கள் ஜிமினுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. சொல்லுமா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபோன் எடுக்கிறாரு. நீங்கள் ஆனால் ஆக்சுவலி நான் இன்றைக்கி அவருக்கு சமைக்கல. காலையில் அத்தை தான் சமைச்சாங்க. ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு, அவர் போயிட்டாரு. அவரை மட்டும் எப்படியாச்சும் ஏதாச்சும் சொல்லி இங்கே ஹோட்டல் கிட்டல் கூப்பிட்டு போய் சாப்பிட மட்டும் வச்சிடுறீங்களாண்ணா? நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாலும் அவர் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் ஹோட்டலில் மட்டும் கொஞ்சம் கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறீங்க அவர்கிட்ட. அதுக்கு ஜிமின், ஐயோ ஜொங்குக்கு இப்போல்லாம் ரொம்ப மாறிட்டாமா. ஆக்சுவலி நானும் அவனும் 12:30 மணிக்கே போய் சாப்பிட்டு வந்துட்டோம் ஹோட்டலில். அவனால் பசி தாங்க முடியல. சொன்னான், அடே இந்த மாதிரி வீட்டில் லேட் ஆகிடுச்சுடா, நான் சாப்பிட்ல, நான் ஹோட்டல் போகலாம் அப்படின்னு. நானும் சரி ஓகே, அதிசயமாக இருந்துச்சு, இவனாச்சும் ஹோட்டலில் அதுவும் லேட் ஆகிடுச்சுன்னா சாப்பிடவே மாட்டானேன்னு. அப்புறம் ஹோட்டலில் போய் நானும் ஒன்றும் சாப்பிட்டுட்டோமா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபோனை வைக்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு செம்ம ஆச்சரியம். அவரா அப்படி விட்டு யாரவே உங்கள் அத்தைக்கிட்ட சொல்கிறீங்க இதில்? உங்கள் அத்தை, என்னடி சொல்கிற, ஜொங்குக்கு ஹோட்டலில் சாப்பிட்டானா? அதுவும் நான் சமைச்சு 5 நிமிஷம் லேட் ஆனதுக்கு ஹோட்டலில் போய் அவன் சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வாய் மேலே கையை வச்சுக்கிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஆமாங்க அத்தை, என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஷாக்கிங்கில் இருக்கீங்க. அப்போ உங்கள் அத்தை, நான் தான் சொன்னல, நீ வந்துட்டுனா அவரை மாற்றிடுவேன்னு நீங்கள் கிட்ட சொன்னல, பாருடி என் பிள்ளைய மாற்றிட்டடி ராசாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து சொடக்கெடுக்குறாங்க. உங்களுக்கு அப்படியே நெட் உடைகிறாங்க. நீங்களும் ஐயோ அத்தை அதெல்லாம் இருக்காது, வரட்டும் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிரிப்பு வருது லைட்டாக. நீங்கள் அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே ஈவினிங்கும் ஆகுது. ஜொங்குக்கு வராரு. வரும்போது கையில் நிறையா ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வராரு. நிறைய பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராரு. உங்களுக்குலாம் செம்ம டவுட்டு, என்னது இது இந்த விருளப்பெல்லாம் வரமாட்டாரே அப்படின்ட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. அவருக்கு இந்த ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது பிடிக்காது, உங்களையும் யாரையும் சாப்பிட விட மாட்டார், இந்த மாதிரி ஒரு மனுஷன் தான். பார்த்தா ஆனால் நிறைய ஃபுட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. வந்து நேரம் அவங்க அம்மாட்ட தான் கொடுக்குறாரு. இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. எங்கள் ஜொங்குக்கு அவங்க அம்மா, என்னடா இந்த வடை பஜ்ஜி போண்டாலாம் நீலாம் சாப்பிட மாட்டியே, அப்படியே நம்ம கொலஸ்ட்ரால் வந்துடும்னு சொல்லிட்டு ஒரு வாய் கூட எனக்கு கூட ஹோட்டல் போனால் வாங்கி கொடுக்க மாட்டேன், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மா சாப்பிடு, ஒரு நாள் சாப்பிட்றதுல ஒன்றும் ஆகிடாது, இந்தா புடி சாப்பிடு, உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், உனக்கு பிடிக்கும்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. அப்படியே ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டைனிங் டேபிள் மேலே வைக்கிறாரு. நீங்கள் அங்கே பக்கத்தில் தான் ஒரு இதில் உட்காந்துருக்கீங்க. நேராக உங்ககிட்ட வராரு. உங்ககிட்ட வந்து ஒரு பேக் ஃபுல்லாக சாக்லேட்டு அதை கொடுக்குறாரு. இந்தா அப்படின்ட்டு. நீங்கள் அப்படி எப்படி பார்த்துட்டு என்னது அப்படின்னு கேட்குறீங்க. அவர்
சாக்லேட்டு அவங்க அம்மாட்ட கேட்டேன் உனக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு பிடிக்கும் தான், எனக்கு இப்போ பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் பாரு சும்மா ஓவராக சீன் போடாத, சாரி கேட்டாச்சு, எல்லா விதத்துலையும் அப்பாலஜைஸ் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் உனக்கு என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவர் என்னது உனக்கா இவன் எப்படா நம்மளை வா போன்னு பேச ஆரம்பிச்சான்னு பார்க்குறாரு. ஒரு மரியாதை இல்லை வீட்டில் எனக்குன்ற மாதிரி அவர் இப்படியே போகிறாரு. அவர் யோசிச்சுட்டே இருக்காரு, என்னவா இருக்கும், என்னத்தவ சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. நீங்கள் ஆனால் எதுவும் க்ளூ கொடுக்குற மாதிரி ஐடியாவே இல்லை அவன் சமாதானம் எதில் படுத்தணுன்றதில்ல. அவரும் என்னென்னமோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. சுத்தமாக அவருக்கு ஐடியாவே வரலை, பல்பு மண்டையில் எரியவே இல்லை. ஜிமின் கிட்ட கூட கேட்குறாரு, டே எதை வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் இதை வாங்கி சமாதானப்படுத்தலை, எதை வாங்கி கொடுத்தா நான் சமாதானம் ஆவேன் உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறா, என்னத்தடா வாங்கி தரது நான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஜிமினு கூட சேர்ந்து. அவர் எல்லாம் என்ன சொல்கிறாரு, ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்குன்ற மாதிரி வளையல் கொலுசு இதையும் ஜோங்குக்கு வாங்கிட்டு போய் கொடுத்துருப்பாரு. ஆனால் நீங்கள் இல்லை இது கிடையாதுன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவர் வாங்கி கொடுத்ததெல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க. வேறு என்னவாத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு ஒரு டீ கடை மாதிரி இருக்குது, அங்கே தான் நிற்கிறாரு. நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே அது யோசிச்சுட்டு இருக்க அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்குறாரு. பார்த்தா ஒரு புடவை கடை. அந்த கடையை பார்த்தோன்னே தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படியே லைட்டாக சிரிப்பு வருது. அடைச்சே இதுக்கு தான் சொல்லிட்டு இருந்தால இப்படி அப்படின்ட்டு அவருடைய தலையில் கை வச்சுட்டு சிரிக்கிறாரு. அவர் இங்கே ஜிம்முன்னு என்னதுக்குடா சிரிக்கிற பைத்தக்காரா ரோட்டில் நின்றுட்டு அப்படின்ட்டு கேட்குறாரு. இங்கே ஜொங்குக்கு, டே அது என்ன வாங்கிட்டு வந்தால் நான் சமாதானம் ஆவேன்னு சொன்னால, நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவை கடையை தான் பார்த்துட்ருக்காரு. இங்கே ஜிமின்னு என்னது அப்படின்னு கேட்குறாரு. ஜொங்குக்கு, ஒன்றும் இல்லைடா மச்சான், புடவை எனக்கு பிடிக்கும், மேடம் அதை தான் எதிர்பார்க்குறாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த புடவை கடையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ காஃபி குடிச்சு முடிச்சுட்டு நேராக அந்த கடையில் போய் லைக் நல்லா அழகாக ஒரு ராயல் ப்ளூ கலரில் ஒரு சாரீ வித் ஸ்டோன் ஒர்க் மாதிரி சின்னதாக அழகழகாக ஒயிட் கலரில் அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த சாரீ சூப்பராக இருக்குது, ராயல் ப்ளூ ஒயிட் ஒர்க்கில் செம்மையாக இருக்குது. அப்படியே ஃப்ளவர் ஒர்க் மாதிரி அதில் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தோன்னே ஜொங்குக்கு இதாண்டா எனக்கு வாங்கணுன்ற மாதிரி அவர் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டு இதை பேக் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. இங்கே ஜிமினு, ஆஹா சரிதான் சார், நாளைக்கு எப்படி ஆஃபீஸ் வருவீங்களா எப்படி அப்படின்ட்டு மாதிரி கிண்டல் பண்ணுறாரு. இங்கே ஜொங்குக்கு வாயை மூடிட்டுருடா அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிவிட்டு நேராக ஜாலியாக மூடில் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன்டான்ற மாதிரி ஜாலியாக அப்படியே போகிறாரு வீட்டுக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக போயிட்டு அவங்க அம்மா கிட்ட ஏதோ சம்திங் வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு பூவு புடவை ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. உங்களுக்கு என்ன வழக்கம் போல் பேக் சின்னதாக தான் இருக்கும், இது என்ன பெருசாக இருக்கேன்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. நேராக உங்ககிட்ட இந்தாங்க மேடம் அப்படின்னு கொடுக்குறாரு. நீங்கள் என்ன பேக் ரொம்ப பெருசாக இருக்குது, எப்போவுமே சிறுசாக தான் இருக்கும், வாங்கிட்டு வந்த பொருள் எப்படி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா சாரீ, அப்புறம் ரெயின் ட்ராப்ஸ் பேங்கிள் அதுக்கேற்ற மாதிரி, அதுக்கப்புறம் மல்லிப்பூ, அப்புறம் ஸ்வீட்டு, பால்கோவா, அல்வா இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு சிரிப்பு வருது, ஐயோ அந்த ஆள் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி. ஏன்னா புடவை தான் நீங்களும் எதிர்பார்த்துருப்பீங்க, ஏன்னா அது ஜொங்குக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்குமே சாரீ பிடிக்கும், அதனால நீங்கள் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. அவர் கண்டுபிடிக்க மாட்டாருன்னு நினச்சிட்டு நீங்கள் அதை வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருந்தீங்க. பார்த்தா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்படியே பார்த்துட்டு நீங்கள் அப்படியே மேலே பார்க்குறீங்க. அவர் அப்படியே ஸ்மோக்கிங்காக உங்களை பார்த்துட்டு நிற்கிறாரு. என்ன பார்வை சார் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டுபிடிச்சிட்டேன்ல, நீ யோசித்ததை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்குறாரு. நீங்கள் இல்லையே இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் போடி எல்லாத்தையும் யோசிச்சு வாங்கியாச்சு, இது ஒன்று தான் நான் வாங்கலை, இதையும் யோசிக்காமல் வேறு என்ன தாண்டி யோசிச்ச நீ போடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் ஆகிட்டு போகிறாரு. உங்களுக்கு சிரிப்பாக வருது, பரவாயில்ல நல்ல டென்ஷன் ஏற்றிட்டோம், அவர் பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பண்ணுறோம் நம்மன்ட்டு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் அவர்கிட்ட ப்ளே பண்ண விரும்பலை. ஸோ அதனால் நீங்கள் அவர் கொடுத்ததெல்லாம் போட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டின்னர் இன்றைக்கி அதான் அவங்க மாமியாரே செய்ய சொல்லியிருப்பீங்க. நீங்கள் லைட்டாக முன்னாடி சாப்பிட்ருப்பீங்க, அதனால உங்களுக்கு டின்னர் வேணான்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. நேராக உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. இங்கே ஜொங்குக் தான் அவர் ஏதோ வேலை விஷயமா பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு உட்கார்றாரு. உங்களை தான் தேடுறாரு. எங்கம்மா அப்படின்னு கேட்குறாரு. ஜொங்குக் அம்மா, இல்லைடா அவள் நீ வரத்துக்கு முன்னாடி தான் கொஞ்சம் பசிக்குதுன்னு சாப்பிட்டா, அதுவே அவளுக்கு ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டா, அதான் நான் போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா,
நான் அதனால தான் உனக்கும் எனக்கு மட்டும் தான் செஞ்சேன், நீ சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அம்மா கொடுக்குறாங்க. எங்கள் ஜொங்குக்கும் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு நேரம் மேலே தான் வராரு. இப்போ ஜொங்குக்கு அப்படியே மேலே தான் வர்றாரு. வந்து பார்க்குறாரு, பார்த்தா அவங்க ரூமில் அங்கங்கே விளக்கேற்றிருக்கு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு யோசனையில் தான் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் தான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி கரெக்டாக ரெடி ஆகிட்டு அவருக்கு வாங்கி கொடுத்த சாரீ கட்டிட்டு அப்புறம் அவர் வாங்கி கொடுத்த வளையல்லாம் போட்டு பூ தான் வச்சுட்ருக்கீங்க. அவர் அப்படியே பின்னாடியிலேருந்து பார்க்குறாரு. வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மேலே கீழே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே திரும்புறீங்க, அப்படியே கண்ணை வச்சு கேட்குறீங்க, அவுசெட்டுன்ற மாதிரி ஒரே புருவத்தை தூக்கி கேட்குறீங்க. அவர் சூப்பர்ன்ற மாதிரி அப்படியே மூஞ்சிலே காட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு லாக் போட்டு அப்படியே உங்ககிட்ட தான் வராரு. முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே இதுதான் வேணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் ஒரு புருஷனுக்கு தானாக பொண்டாட்டிக்கு என்ன வேணும்னு தெரியணும், சொல்லி தான் தெரியணும்னா ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்றீங்க. அவர் சரி ஓகே, என்ன மாதிரி மரமண்ட புருஷனாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இதுக்கு நீங்கள் அதுக்கு நான் என்ன பண்ணுறது, இதுதான் வேணும்னு நான் அப்படி வாய் திறந்து கேட்கவா முடியும், உனக்கா முன்னாடியே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் எப்பா புருஷனுங்களாம் ரொம்ப பாவாண்டா, நான் ஆஃபீஸில் எத்தனை பேர் கதையெல்லாம் கேட்டுட்டு நல்லா கேட்கன்னு விழுந்து சிரிச்சிருக்கேன், ஆனால் தனக்குன்னு வரும்போது தான் தெரியுது எவ்வளோ கஷ்டப்படுறானுங்க, நீ இனிமேல் சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இப்போ என்ன சொல்ல வேற, நான் உனக்கு டார்ச்சராக இருக்கேன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் ஐயோ அம்மா அது இல்லைம்மா அடி தங்கம், நான் அவனை டார்ச்சர்னு சொல்லுவேனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே வா அப்படின்னு உங்களுக்கு கிட்ட கூப்பிட்றாரு. நீங்களும் சரி புடவை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. சொல்லப்போனால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உனக்கு தான் பர்ஃபெக்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும்ல, அப்புறம் என்ன அப்படின்றீங்க. அதுக்கு அவர் பர்ஃபெக்டாக இருந்தால் பிடிக்கும் தான், ஆனால் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்பர்ஃபெக்டெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை இம்பர்ஃபெக்டாக மாற்றிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்னது அப்படின்றீங்க. அவர் ஒன்றும் பேசலை, உங்கள் சாரி தான் பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அட பாவி செய், நான் கூட ஏதோ பெரிய லெவலில் பேசுகிறேன்னு புத்தி இப்போ காட்டிட்டல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் கல்யாணம் ஆகி 1 மாதம் ஆக போகுது, நடுவில் வந்து ஃபஸ்ட்டு சஞ்சய் வந்தான், அப்புறம் நீ நானும் டைம் எடுத்துக்கலான்னு விட்டோம், அதுக்கப்புறம் பேசி பழகலான்னு விட்டோம், அப்புறம் நடுவில் நிறைய சண்டை, நான் கோவமாக இருந்தேன், அப்புறம் நீ கோவமாக இருந்த, இப்போ தான் எல்லாம் சரியாயிடுச்சுல, இதுக்கு மேலே ஏன் லேட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஓகே தான் ஆனால் அப்படின்னு இழுக்கிறீங்க. அவர் என்னடி ஆனால் இல்லை லைட்டாக எசிடேஷனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் என்ன உனக்கு எசிடேஷன், என் மேலே நம்பிக்கை வரலையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஐயோ நம்பிக்கை வரலன்னெலாம் இல்லை, குழந்தெல்லாம் வந்தால் நீ உன் கோபமான கேரக்டரெல்லாம் வச்சு எப்படி பார்த்துக்க முடியும், அதெல்லாம் சரிப்பட்டு வராதுல்ல, அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் சொல்கிறீங்க. அவர் உங்களை அப்படியே கிட்ட கூப்பிட்டு ஹக் பண்ணிவிட்டு பாரு வயன், நான் டோட்டலாக மாறிட்டேன்டி, நீ என்னை மாற்றிட்ட, அதனால் நீ கவலைப்படாத, குழந்தெல்லாம் வந்தால் நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு அஷ்யூர் கொடுக்குறாரு. உங்களுக்கு பரவாயில்லையே இதெல்லாம் இந்த மனுஷன் பண்ணுறாருன்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே பெட்டில் போடுறாரு. நீங்களும் இங்கே பாரு இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், ஸோ ப்ளீஸ் பார்த்து பொறுமையாக அப்படின்றீங்க. அவர் ஆமாண்டி நான் 4 பேர் கூட ட்ரையல் பார்த்துட்டு வந்திருக்கேன், நான் வந்து உனக்கு ஃபஸ்ட் டைமு, எனக்கு இது 4வது டைமு, மவளை எனக்கு இதாண்டி வாட்டி அப்படின்றாரு. நீங்கள் அது அது தெரியுது, இருந்தாலும் என்னால் ரொம்பலாம் வலி தாங்க முடியாது, நான் இப்போவே சொல்லிட்டேன், அப்புறமா இன்னொரு சண்டை வரும், நான் பேசாமல் இருப்பேன், அப்புறமா நீ ஏன் எதுக்குன்னு கோவப்பட்டுட்டு என்கிட்ட இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்றீங்க. அவர் முதல்ல பண்ணலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி பெட்டில் போட்டு அப்படியே மேலே லே ஆகுறாரு. உங்களுக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது, ஏன்னா அதை படித்து கொஞ்சம் போராட்டத்தனமாக நடந்துக்கிறாரு. உங்களுக்கு லைட்டாக பக்குன்னு தான் இருக்குது. என்னவா அண்ணன் என்னாலே விட்ட என்ன, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இருக்கடி மாவில் இன்னைக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் இங்கே பாரு வேணாம், நான் அப்புறம் கத்திடுவேன், அத்தை வந்துடுவாங்க, அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதுக்கு எங்கள் அம்மா நல்லா தூங்குவாங்க, எங்கள் அம்மா பற்றி எனக்கு தெரியும், எந்திரிப்பாங்களா மாட்டாங்களான்னு, நீ எல்லாம் ஒன்று அதில் பற்றி கவலைப்படாதன்னு சொல்லிட்டு உங்கள் சாரியை தான் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவர் அன்டூ பண்ணுறதை பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிறீங்க. இருக்கமா இம்பர்ஃபெக்டாக இருக்கிறதோட இதை இப்போ தான் யோசிக்கிறேன், எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு உங்கள் சாரி எடுத்துகிட்டு தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் உங்களுக்கு செம்ம ஷையாகுது, நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு எங்கள் வேணாங்க இறங்குங்க அப்படின்னு நீங்கள் தள்ளுறீங்க. அவர் என்ன இவ்வளோ நேரம் வா போ அப்படி இப்படி நீ இருந்தால் வாடா போடான்னு, இப்போ என்ன திருப்பி மரியாதை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாள் நக்கலாக கேட்குறாரு. நீங்கள்
என்னங்க வேணாங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை வச்சு மறைச்சிக்கிறீங்க. அவர் அப்படியே உங்கள் கையை ரெண்டுத்தையும் தூக்கி மேலே லாக் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே தான் ஃபோர்ஹெட்லேருந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமாடி, நான் தான் வேஸ்ட் பண்ணிட்டேன் இத்தனை நாள். அதுவும் இந்த புடவெல்லாம் காட்டினா ஐயோ சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருக்க வயன். எனக்கே என் பொண்டாட்டியாடா இதுன்ற மாதிரி இருக்குது. கடவுளை எனக்கு பார்த்து நல்ல பீஸாக அமைச்சு வச்சுருக்காரு. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் ஏங்க ப்ளீஸுங்க வேணாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் கேட்குறதாவே இல்லை. அதுக்கப்புறம் டோட்டலாக அப்படியே ரொமான்டிக் மூடில் போய் அப்புறம் அப்படியே எல்லாம் கசபசா எல்லாம் ஆகுது. மேக்கவுட்டு செம்ம மேக்கவுட். மனுஷன் இருந்த பொசசிவ் சஞ்சய் மேலே அந்த பொசசிவ் எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாரு. காமிச்சு அங்கே அப்படியே ஒரு நல்ல மேக்கவுட் நடந்து முடிஞ்சிருக்கு. நீங்கள் அவர் மேலே தான் படுத்துட்ருக்கீங்க. அவர் உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு படுத்துட்ருக்காரு. அப்போ தான் கேட்குறாரு, ஏண்டி நான் உனக்கு கேட்கவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றீங்க. உனக்கு சஞ்சயை ரொம்ப பிடிக்குமா இல்லை என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் இது என்னங்க கேள்வி, லூசுத்தனமாக இருக்குது, என்னது இதெல்லாம் இதெல்லாம் அப்படி கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு ஒரே பெருமையாக இருக்குப்பா, பொண்டாட்டி நம்மளை தாண்டா சொல்ல போகிறா அப்படின்ட்டு. பார்த்தா எனக்கு சஞ்சய் தான் முக்கியம், அவன் சின்ன வயசுலேருந்து என் கூட இருக்கான், நீங்கள் இப்போ தான் ஒரு மாதம் முன்னாடி தான் எனக்கு தெரியும், அவன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. அவர் அடி பாவி, நான் கூட என்ன தான் சொல்ல வரியோன்னு நினச்சேன்டி போடி அப்படின்ட்டு திரும்பி பார்த்துக்கிறாரு. நீங்கள் போயிட்டு டைட் ஹக் பண்ணிட்டு சும்மா சொன்னேன், எனக்கு நீங்கள் தான் முக்கியம், என்ன தான் உங்ககிட்ட கோவம் இருந்தாலும் குணம் இருக்குது, அதனால் நீங்கள் தான் எனக்கு முக்கியம், உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி எனக்காக நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் உங்களை தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க ஜோங்குக்கை. அவரும் உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறீங்க 2 பேரும். ஸோ இப்படியே உங்களோட லைஃப் ஹாப்பியாக லீட் ஆகிட்டு போகுதுடா. ஸோ இதை வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் எப்படி என் பண்ணேன்னு எனக்கு தெரியாது, நல்லபடியாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எடிட்டிங் முடிச்சுட்டு தான் பார்க்கணும் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ நல்லபடியாக வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் டேஸில் நான் நல்லா யோசிச்சு போடுறேன்டா, இதை நான் டக்குன்னு யோசிச்சு ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணது. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எங்கேயாச்சும் லேக் ஆகிருந்ததுன்னா நான் அப்கமிங் டேஸில் நான் கரெக்டாக நல்லா ஸ்டோரி கண்டென்ட் யோசிச்சு நான் போடுறேன், சரியா? ஸோ ஹோப் யூ guys like it, keep on supporting the channel and keep on enjoy the stories. அப்புறம் வேறு என்ன உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ guys like it and 300 subscribers அடிச்சிட்டோம். வா சூப்பர், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் ஃபார் ஆல் திஸ் டேஸ் அண்ட் வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் லைக் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா இருக்கிற பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்கடா. அப்போ தான் உங்களுக்கு வர வீடியோஸில் எந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் லைனாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். அவ்வளோதான்டா, நான் அப்கமிங் டேஸில் நல்ல வீடியோஸ் நான் யோசித்து போடுறேன், சரியா? இது நான் பறக்க ரெடி பண்ணேன், அதனால் என்னை மன்னிச்சிருங்க எங்கேயாவது தப்பாக நடந்திருந்தேன்னா. ஸோ அப்கமிங் டேஸில் நம்ம நல்ல வீடியோஸ்லாம் பார்க்கலாம், ரொமான்டிக்காக நான் நிறையா ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ தேங்க்யூ, லவ் யூ ஆல், சராங்கே.